إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம்முயிரிலும் மேலானுடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய எந்த சபை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்குமார்கள் அந்த சபையிலே குழுமி இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி பாதுகாப்பாக அவர்களுக்கு மேலே தங்களுடைய இறக்கைகளை விரித்து அமர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார்களோ, எந்த சபையை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம கிஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக நமக்கு சொல்லி தந்தார்களோ, எந்த ஒரு சபை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வணங்குபவைகள் கடலிலே இருக்கின்ற மீன் கூட அந்த மனிதனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கும் என்கின்ற ஏற்பாட்டை இந்த உலகத்திலே செய்திருப்பதாக சொல்லி தந்தானோ, அவ்வாறான ஒரு சபையிலே நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கணும். இந்த சபை குறித்து அல்லாஹு தஆலா இப்பொழுது அவனிடத்திலே இருக்கின்ற மலக்குமார்களிடத்திலே கதைக்கின்றான். இந்த சபையிலே இருக்கின்ற ஒவ்வொருவர் குறித்தும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறித்தும், அல்லாஹுவிடத்திலே நாங்கள் இப்பொழுது என்ன எதிர்பார்க்கின்றோம் என்பது பற்றியும் மலக்குமார்கள் அல்லாஹுவிடத்திலே தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு மகத்துவமான ஒரு சபையில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கணும். இந்த சபையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியில் பயனுள்ள கல்வியை நோக்கி என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, கல்வி என்று சொல்லுகின்ற அம்சத்தை பொறுத்தமட்டில் இந்த மார்க்கத்திலே மிகவும் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த மார்க்கத்துடைய அடிப்படையும் அதுதான். கல்வியை கொண்டுதான் இந்த மார்க்கமே கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தையும் கல்வியையும் தனியாக பிரிக்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு கல்வியோடு மிக நெருக்கமான ஒரு பிணைப்பை கொண்ட ஒரு மார்க்கத்திலே தான் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இணைந்து இறைவனை வணங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் கல்வி சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற அழகான கொள்கைகள், அழகான வழிகாட்டுகளை எல்லாம் விட்டு இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற மக்கள், உலகத்தை பற்றி சிந்தித்தவர்கள், உலகத்திலே பெற்ற அனுபவங்களை கொண்டு கல்வியை பற்றி சொல்லக்கூடியவர்கள் என்றெல்லாம் உலகத்தோடு தொடர்புபடுத்தி இந்த கல்வியை குறுக்கிக் கொள்ளக்கூடிய மக்களுடைய அந்த கல்வியுடைய வழிகாட்டலுக்குள்ளே நம்மில் அதிகமானவர்கள் சென்றதன் விளைவு இஸ்லாம் இந்த கல்வியின் மூலமாக எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ அதைவிட அதிகமான அளவிலேயே நாங்கள் அந்த கல்வியை அடைந்து கொள்கின்றோம். ஆனால் இஸ்லாம்
எதன் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக எதை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாடுகின்றதோ அதை அடையாதவர்களாக அந்த கல்வியை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே கல்வியுடைய அடிப்படை என்ன? கல்வியில் இஸ்லாம் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றது? மார்க்கம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது? எந்த கல்வியை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் பாடசாலை சென்றாலும் மதரசாக்கள் சென்றாலும் எங்கு சென்று கற்றாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு அவர்களை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் சகோதரிகளே, சமூகத்திலே நாங்கள் அவதானிக்கலாம், கல்வி என்று வருகின்ற நேரத்தில் இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்தால் கூட இதை சரி காண முடியாதே என்கின்ற அளவிலே சில நடைமுறைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றன. சிந்தித்து பார்த்தால் அதை அது சரி என்று சரி காண முடியாது. ஆனாலும் இயல்பாகவே நடைமுறையிலே நாங்கள் அதை உள்வாங்கி வைத்திருக்கின்றோம் சரி என்கின்ற அடிப்படையில். ஆனால் சாதாரணமாக சிந்திக்கின்ற நேரத்தில் அதை சரி காண முடியாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் பாடசாலைக்கு அனுப்புகின்றோம். பாடசாலைக்கு அனுப்புகின்ற நேரத்தில் கிரேட் 1க்கு ஒரு நல்ல பாடசாலையில் கொண்டு போய் சேர்க்கத்தான் பார்ப்போம். எல்லாரும் ஒரு நல்ல பாடசாலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடசாலையில் நாங்கள் சேர்ப்போம். ஆனால் எல்லோருடைய உள்ளத்தில் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வி, பாடசாலை கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாடசாலையை கொண்டு போய் சேர்ப்போம். பிள்ளைகள் தரம் 1 தரம் 2 அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். இந்த கிரேட் 1 கிரேட் 2 படிக்கக்கூடிய பெற்றார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கின்ற அந்த விதத்தில் ஓலெவல் பிள்ளைகளுக்கு படிப்பித்தால் கூட 9 பாடமும் எடுத்து விடும் அந்த பிள்ளைகள். அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கிரேட் 1 பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், கிரேட் 2 பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம். அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால், படிப்பிலே அக்கறை காட்டவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளை அடிப்பது, பிள்ளைகள் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவது, பிள்ளைகள் பற்றி ஆசிரியர் இடத்துல போய் கதைப்பது என்று சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு கல்வி ஒழுங்காக வருகின்றதில்லை என்பதற்காக வேண்டி கவுன்சிலர்களை போய் சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களை நம்முடைய சமூகத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சென்ற வாரம் நான் இருக்கக்கூடிய பாடசாலையிலே கூட இந்த பாடசாலையிலே கவுன்சிலிங்கோடு சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக பெற்றார்கள் வந்திருக்கின்றனர். மகன் கிரேட் 2 படிக்கின்றார். படிக்கின்ற விடயங்கள் ஞாபகத்தில் நிற்கின்றதில்லை என்பதுதான் அவர்களுடைய கம்ப்ளைண்ட். அதற்கு பிள்ளையை ஒரு கவுன்சிலிங்க்கு அனுப்பலாமா என்பதற்காக வேண்டி பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்காக வேண்டி கவுன்சிலிங், பெற்றார்களுக்காக வேண்டி கவுன்சிலிங், கிரேட் 1 படிக்கின்ற பிள்ளைகள், கிரேட் 2 படிக்கின்ற பிள்ளைகள், இவர்களுக்காக வேண்டி மிக அதிகமான பிரயத்தனம் நம்முடைய சமூகத்தில் எடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கிரேட் 3 ஆகிவிட்டதென்றால் பெற்றார்களுடைய எக்ஸாம் ஒன்று இருக்கின்றது, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். பொதுவாகவே சொல்வார்கள், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சிங்களத்தில் சொல்வார்கள் சிஷ்யாத்திக்கு அண்ணே தெமௌபியன்கே விபாகே என்று சொல்லி, பெற்றார்களுடைய எக்ஸாம். ஏன்னா பிள்ளை படிக்கிறதோ இல்லையோ பெற்றார்கள் நல்லாவே படிப்பார்கள். அப்படியான விடயத்தை சமூகத்தில் அவதானிக்கலாம். ஓலெவல்கே அண்ணே குருவருங்க எக்ஸாம், ஆசிரியர்களுடைய திறமையை காட்டுவதற்காக வேண்டி ஓலெவலுடைய எக்ஸாம் நம்முடைய நாட்டில் நடைமுறையில் இருக்கின்றது. அட்வான்ஸ் லெவல் என்று சொல்வது தான் லமுன்கே எக்ஸாம் என்று சொல்வார்கள், பிள்ளைகளுடைய எக்ஸாம். மற்ற எல்லாமே அவரவர் ஒவ்வொரு சாரார் இருக்கின்றார்கள் அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கு. என்னுடைய பிள்ளை ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் என்று சொல்வதில் ஒரு வெயிட் இருக்கின்றது இந்த சமூகத்திலே, அல்லது நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் என்பதிலே ஒரு வெயிட் இருக்கின்றதா என்று கேட்டால் பிள்ளைகள் யாரும் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் என்று சொல்லித் தருவது கிடையாது. அதை சொல்லுவதற்கு விரும்புவதும் கிடையாது, அதற்கு முயற்சி எடுப்பதும் கிடையாது. ஆனால் பெற்றார்கள் தான் அதிகமாக என் மகன் ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ், என் மகள் ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் என்று ஓலெவல் முடித்ததன் பின்னாலும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த முயற்சியை முழுமையாக எடுத்தது பெற்றார்கள் தான், அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டது அவர்கள் தான். அந்த 3ஆம் ஆண்டிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகள் எல்லாம் மாறி மதரசாவுக்கு போன பிள்ளைகள் மதரசாவிலே பாதியிலே வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமை. அதற்கென்று ஸ்காலர்ஷிப் கிளாஸ் கிரேட் 3 ஆரம்பித்து விடுகின்றார்கள். உண்மையா இல்லையா? இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், ஏங்கி போய் பார்த்துட்டு இருக்க அந்த பிள்ளைகள் எல்லாம், சின்ன பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். கிரேட் 3 ஸ்காலர்ஷிப் கிளாஸ், கிரேட் 4 ஸ்காலர்ஷிப் கிளாஸ் கம்ப்ளீட்டாக மதரசா கூட போவது கிடையாது. கிரேட் 5 மிக அழுத்தமாகவே அந்த பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸுடைய அந்த ப்ரெஷரை கொடுத்திருப்போம். அந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், ஒரு மெஷின் போன்ற தொழிற்படுகின்றார்கள். அந்த வயதில் விளையாட வேண்டிய அவர்களுக்கு விருப்பமான விடயங்களை செய்ய வேண்டிய
நண்பர்களோடு பழக வேண்டிய என்றெல்லாம் இந்த வயதுக்கு இருக்க வேண்டிய அம்சங்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு படிப்பு என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை முழுமையாக தலைக்கெடுத்து அவர்களுடைய பாதையிலே அவர்களுக்கே தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிலைமை ஸ்காலர்ஷிப்புடைய எக்ஸாமை முடித்ததன் பின்னால் இப்பொழுதெல்லாம் மீடியாவில் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பேட்டி எடுக்கின்றார்கள். பார்த்திருப்பீர்கள் சில நேரத்தில். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிந்ததன் பின்னாலே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்தித்தது போன்று. எக்ஸாம் எழுதிய வெற்றி அல்ல, எக்ஸாம் முடிந்து விட்டது, தொல்லை நீங்கியது என்கின்ற வெற்றி. அண்மையிலே கூட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை திருத்துகின்ற நேரத்தில் ஏதோ ஒரு பிழை நடந்தது. அந்த பிழை குறித்து பிள்ளைகளிடத்தில் கேட்கின்றார்கள், இன்னொரு தடவை நீங்கள் எக்ஸாமை செய்வதற்கு தயாரான? அந்த பிள்ளைகளில் ஒருவர் கூட இன்னொரு தடவை எக்ஸாம் செய்வதற்கு தயார் என்று சொல்லவில்லை. அவ்வளோ மறுத்து விட்டார்கள் அந்த வருடங்களை. அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் படுகின்ற பாடு, அந்த 2 வருடங்கள் அவர்களுடைய மதரசாவுடைய கல்வி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செய்கின்றார்கள். எக்ஸாம் செய்து முடித்த உடனே சில பிள்ளைகள் பாஸ் ஆகுது, சில பிள்ளைகள் பாஸ் ஆகுவது கிடையாது. யாரெல்லாம் பாஸ் ஆகவில்லையோ அல்லது யார் ஆக லோ மார்க்ஸ் எடுத்திருக்கின்றார்களோ, 50, 60, 70, 80 என்று சொல்லி மார்க்ஸ் எடுத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுடைய கலந்தாலோசனைகள் ஒரு விதமாகவும், அந்த 150, 160, 180 எடுத்த அந்த பெற்றார்கள் தாயும் தந்தையும் பேசிக்கொண்டிருக்கின்ற அம்சங்களும் வித்தியாசமாக இருக்கு நம்முடைய சமூகத்தில். அந்த 2 பேரும் எதை பேசிக்கொள்வார்கள்? 150க்கு மேலே ஸ்காலர்ஷிப்பை பாஸ் பண்ணின பிள்ளைகளுடைய பெற்றார்கள் நல்ல ஸ்கூல் தேடணும், சிறந்த பாடசாலையில் கொண்டு போய் சேர்க்கணும். என்னிடத்துல ஒரு சகோதரர் வந்து பேசினார். என்னிடத்துல வந்து சொன்னார், மகன் ஸ்காலர்ஷிப் பாஸ். நான் சொல்லுவது நான் இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து சொன்ன, என்னுடைய மகன் ஸ்காலர்ஷிப் பாஸ், ஒரு நல்ல ஸ்கூல் கலம்பில் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருந்தால் ஒரு நல்ல ஸ்கூலுடைய பெயர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கலம்பில் பெரும்பாலும் எல்லா ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் தான். இல்லை, நல்ல ஒரு முஸ்லீம் பாடசாலையுடைய பேரை சொல்லுங்கன்னு அவர் என்னிடத்துல கேட்டார். எனக்கு அப்படி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாடசாலை அமையலை, ஆனாலும் அவர் ஒரு பேரை என்னிடத்துல சொன்னார். இந்த பாடசாலைக்கு நான் ட்ரை பண்ணுகின்றேன். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நான் இருக்கின்ற பிரதேசத்துக்கும் கொழும்புக்கும் இடையில் உள்ள தூரம். அந்த பிரதேசத்தில் இருந்து கொழும்புக்கு அனுப்ப போகின்றார். அவரிடத்தில் நான் கேட்டேன், பிள்ளை ஒவ்வொரு நாளும் போய் வருவதற்கு திட்டமிடுகின்றீர்கள்? ஆம். எப்படி போவார்? ரூட் பஸ் இல்லையா? இல்லை, அதுக்குன்னு சொல்லி பஸ் சர்வீஸ் போய் கொண்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு பிள்ளை பஸ் சர்வீஸில் போகணும்? சுபகோட எழும்பி ரோட்டுக்கு வரணும். ரோட்டுக்கு வந்தால்தான் அவர் பஸ்ஸில் ஏறி போகலாம். பஸ்ஸில் ஏறி போய் ஸ்கூலுக்கு போய் சேர்ற டைம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? 6:30, 6:45 போய் சேர்ந்துருவேன். அந்த 6:45 இருந்து 7:30 வரைக்கும் பிள்ளை என்ன செய்யும்? அது நேரத்தோட போனால் நல்லம் தானே. சரி விடுங்க, நல்லம். இப்போ ஸ்கூல் விட்டதன் முன்னால் பிள்ளை வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு எத்தனை மணி ஆகும்? கிட்டத்தட்ட 4 மணி ஆகும். அப்போ 4 மணிக்கு வந்ததன் பின்னால் அது வரைக்கும் பிள்ளை ட்ராவல் பண்ணி வரணும். உங்களுடைய வீட்டுக்கும் இந்த பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண அந்த பாடசாலைக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு? நடை தூரம். இந்த பிள்ளையை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வைக்க தெரிந்த அந்த பாடசாலைக்கு ஓலவலை பாஸ் பண்ண வைக்க தெரியாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, சில விடயங்கள் நம்மிடத்தில் நடைமுறையில் இருக்கின்றது கல்வி தொடர்பாக. ஆனால் அந்த நடைமுறைகளை ஏன் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று நமக்கே தெரியாது. கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் அறிவுக்கு புறம்பானதாக அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த பிள்ளையை கொண்டு போய் அவ்வளவு தூரம் பாடசாலையிலே சேர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அதே பிள்ளையை பக்கத்தில் இருக்கக்கூடிய மதரசாவுக்கு, குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புவதற்கு பொறுப்புப்பட்டவர்கள், பக்கத்திலே இருக்கின்ற குர்ஆன் மதரசா அல்லது கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புவதற்கு த்ரீவிலுக்கு செலவழிக்க வேண்டும் என்று செலவை பார்த்தவர்கள். ஆனால் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு ஒரு மாதம் 10-15,000 செலவழித்து பிள்ளையை ட்ராவலிங்குக்காக வேண்டி செலவழித்து அனுப்பி வைப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலை அவர்களிடத்திலே காணலாம். இவர்களுடைய நிலைமை என்ன? ஸ்காலர்ஷிப் பிள்ளை ஃபெயில் ஆகிவிட்டது. பிள்ளையுடைய நிலைமை வந்து 500க்கும் குறைவு, சில பிள்ளைகள் 50க்கும் குறைவு. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெற்றார்கள் பேசிக்கொள்கின்ற பேச்சு எப்படி இருக்கும்? பிள்ளைக்கு பாடசாலை கல்வி இதற்கு மேலே ஏறாது, பிள்ளையை கொண்டு போய் மதரசாவிலே சேர்ப்போம். மதரசா தான் இவருக்கு ஒரே ஒரு இடம். கொண்டு போய் மதரசாவிலே சேர்ப்போம். பிள்ளையை முதலாவது ஹெஃபுலிலே சேர்ப்போம். அவர் ஹெஃபுலை ஆரம்பிக்கட்டும். ஹெஃபுலை முடிப்பார் 2 வருடத்தில். ஹெஃபுலை முடித்ததன் பின்னால் பிள்ளையை கிதாபிலே போடுவார்கள். 8ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் கிதாபை ஓதிவிட்டு பாடசாலை கல்வி அங்கு கற்பித்தால் அதை வைத்துக்கொண்டு ஏதோ சமாளித்து அந்த பிள்ளை எக்ஸாமை செய்துவிடும். அதற்கு பின்னால் அட்வான்ஸ் லெவல் எதையோ உண்டு, அதுக்குள்ளே இருந்து அந்த மதரசாவுடைய கல்வியை முடித்து விட்டு வெளியிலே வரட்டும்.
அவர் எப்படி இருந்தாலும் வெளியிலே வருகின்ற நேரத்தில் அவரை நாங்கள் மௌலவி என்றுதான் அழைக்கப் போகின்றோம். அந்த நிலைமையிலே வரக்கூடிய ஒரு நபர் தான் இந்த இடத்திலிருந்து மக்களுக்கு உபதேசம் செய்ய போகின்றார். அவ்வாறு உபதேசம் செய்யக்கூடிய, மக்களுக்கு நல்லதை போதிக்கக்கூடிய அந்த பிள்ளையார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில கல்விகளை கற்க முடியாது என்று பெற்றோரே முடிவெடுத்து விடுகின்றார்கள். மக்களுக்கு வழிகாட்டப் போகின்ற மனிதர், குர்ஆனை முழுமையாக ஹிஃப்ல் பண்ணின மனிதர், குர்ஆனை முழுமையாக தன்னுடைய உள்ளத்தில் ஏந்திய ஒருவர். சாதாரண புத்தகம் அல்லது, இவ்வளவு கட்டு புத்தகம். அந்த அவ்வளோ கட்டு புத்தகத்தை மனனம் செய்ய முடியும் என்கின்ற அளவிலே உள்ள ஒரு பிள்ளை. அவ்வாறு இருக்க ஒரு பிள்ளையை இந்த சமூகம் ஒரு ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய எக்ஸாமை வைத்து தீர்மானிக்கின்றது. அவன் ஒரு முட்டாளன், அவன் இந்த கல்விக்கு தகுதி இல்லாதவன் என்று, அவன் இந்த கல்வியை தொடர முடியாதவன் என்று, இந்த மாதிரியான சில முடிவுகள் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்று நாம் இருக்கின்றது. ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால் ஆம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது புத்திசாலித்தனமா என்று கேட்கிற நேரத்தில் சில வேளைகளில் உங்களுக்கே சிரிப்பு வருகின்றது. உண்மைதான், இந்த சமூகத்தில் இப்படித்தானே இருக்கின்றது என்று சொல்லி. இதுதான் நம்முடைய சமூகத்துடைய யதார்த்தம். ஏனையவர்கள் போட்ட சிலபஸில் நாங்கள் நம்முடைய சிலபஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போவதற்கு எடுத்த முயற்சி, நாங்கள் எந்த திசையிலே போகின்றோம் என்று கூட தெரியாமல் நம்மை எங்கோ கொண்டு செல்லக்கூடிய ஒரு கல்வி திட்டத்திலே நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடசாலையை கல்வியை கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மதரசாவுடைய கல்வியை பற்றி நாங்கள் சிந்திப்பது கூட கிடையாது. பாடசாலையுடைய கல்வியில் திறமையாக வரக்கூடிய பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிள்ளைகள், கிரேட் 6லே ஃபர்ஸ்ட், 7லே ஃபர்ஸ்ட், 8லே ஃபர்ஸ்ட், அல்லது முதல் 5க்குள்ளே வரக்கூடிய பிள்ளை, அல்லது முதல் 10க்குள்ளே வரக்கூடிய பிள்ளை, ஓலவெளியில் 9 எடுத்த பிள்ளைகள், ஓலவெளியில் 8A1B எடுத்த பிள்ளைகள், ஓலவெளியில் 5 பாடத்துக்கு அதிகமான A எடுத்த பிள்ளைகள், அட்வான்ஸ் லெவலுக்கு போகின்றார்கள். அட்வான்ஸ் லெவலில் மேக்ஸ், பயோ என்று சொல்லி எந்த துறையிலே கடினமான கல்வி இருக்கின்ற அந்த துறைகளை தெரிவு செய்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கல்வி என்பது அங்கு படிக்கக்கூடிய 3 பாடங்களும் மிக கடினமான பாடங்களாக இருக்கும். ஆனாலும் அந்த பாடங்களை எல்லாம் சமாளித்து, அந்த பாடங்களிலே மனநமிட வேண்டிய பகுதிகளை எல்லாம் நன்றாக மனநமிட்டு, அதிலே டெக்னிக்காக யோசிக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் நல்ல டெக்னிக்காக யோசித்து, எந்த முறையிலெல்லாம் தன்னுடைய திறமையை அதிலே வெளிக்காட்ட முடியும் அந்த திறமையெல்லாம் வெளிக்காட்டி, புதிதாக லேட்டஸ்டாக யோசிக்கவே முடியாது என்கின்ற அளவிலே, அல்லது இப்படியெல்லாம் உள்ள பிள்ளைகள் தான் யோசிப்பார்கள் என்கின்ற நிலைமையிலே இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள சில கேள்விகளை கூட சமாளித்து அழகான முறையில் தன்னுடைய ஆன்சர்களை கொடுத்து யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் ஃபேக்கல்டி, என்ஜினியரிங் ஃபேக்கல்டி என்றெல்லாம் என்ட்ரு பண்ணுகின்றார்கள். அவ்வாறு என்ட்ரு பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் ஃபேக்கல்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையை அழைத்து நீங்கள் பிரயாணம் போனால் எவ்வாறு தொழ வேண்டும் என்று கேட்டால், லுஹர் 4 ரக்காத், அசர் 4 ரக்காத், மகரிபு 3 ரக்காத்துகள், அதே நேரத்தில் இஷா 4 ரக்காத், சுபஹ் 2 ரக்காத், வளமை போன்றுதான் நாங்கள் தொழ வேண்டும். வேறு எப்படி தொழுவது? பிரயாண தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்கின்ற சட்டத்தை சொல்லுங்கள் என்றால், நீங்கள் அழைத்திருப்பது தவறான தொலைபேசி இலக்கம் என்று சொல்கின்ற அளவு அவருடைய பேச்சுகள் இருக்கு. என்னிடத்தில் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்த கேள்வியை மௌலவிகிட்ட தான் போய் கேட்கணும். மௌலவியார் 5ஆம் ஆண்டிலே 25ஆம் பிள்ளை, பாடசாலையிலே 30ஆம் பிள்ளை, பாடசாலையிலே 35ஆம் பிள்ளை. டாக்டர் யார்? பாடசாலையிலே 1ஆம் பிள்ளை. 1ஆம் பிள்ளைக்கு தொழுகையுடைய சட்டம் விளங்காதாம், 35ஆம் பிள்ளைக்கு தொழுகையுடைய சட்டம் விளங்கும். இதுதான் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய கல்வியுடைய திட்டம். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய கல்வியுடைய ஒழுங்கு, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியுடைய ஃப்ரேம், அதனுடைய நிலைமை இதுதான். இதிலே தான் நாங்களும் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டும் இருக்கின்றோம், கற்பித்துக் கொண்டு இருக்கின்றோம். சில வேளைகளில் இன்னும் ஒரு 3-4 தலைமுறை போனாலும் இதே தான் தொடரும். ஏனென்றால் இந்த கல்விக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, அந்த கல்விக்கு மரியாதை கிடையாது. இந்த கல்விக்கு நிறைய சம்பாத்தியம் இருக்கின்றது, அந்த கல்விக்கு சம்பாத்தியம் கிடையாது. இந்த கல்விக்கு உலகத்திலே ஒரு இடம் இருக்கின்றது, அந்த கல்விக்கு உலகத்திலே ஒரு இடம் கிடையாது. பள்ளிவாசலிலே வேண்டுமானால் இடம் கொடுப்பார்கள், முஅத்தினாக அல்லது இமாமாக, அப்படியான இடத்தை கொடுப்பார்களே தவிர ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போக முடியாது என்பது போன்று நாங்களே நம்மை ஆக்கி கொண்டு இந்த கல்விக்கென்று நாங்களாக ஒரு ஃப்ரேமை போட்டுக்கொண்டு உலக கல்வி, மார்க்க கல்வி என்று கல்வியை பிரித்து உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவுக்கு நம்மளே யாரும் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது என்பந்த சோதரர்களே. இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், இந்த மார்க்க கல்வியை படித்து மதரசாவிலே போய் படித்து அந்த மதரசாவுடைய கல்வியை முடித்துவிட்டு வந்தவர்களாவது மார்க்கத்துடைய பெருமதியை விளங்கி
மார்க்க கல்வியுடைய பெருமதியை விளங்கி, மார்க்கத்துடைய நடைமுறையுடைய பெருமதியை விளங்கி, மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில கற்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை விளங்கி, தன்னுடைய பிள்ளையை மார்க்கத்துடைய வழியிலே கொண்டு செல்லக்கூடிய, நான் இழந்த உலகத்துடைய அந்த கல்வி என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், மார்க்கத்துடைய கல்வி முக்கியமான அதுவும் கிடைக்க வேண்டும், இது இரண்டையும் சேர்த்து என் பிள்ளையை கொண்டு போவோம் என்கின்ற முயற்சியில் இருப்பவர்கள் அதிலும் சரியான அறிவு, அதிலும் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களும் உலக கல்வி, மார்க்க கல்வி. அந்த பெற்றார்களும் பேசிக்கொள்வது என்ன? 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆகிவிட்டது என்றால் என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் எந்த மதரசாவிலே சேர்ப்பது? 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் ஆகிவிட்டது, அதிகமான புள்ளிகளை பெற்று விட்டான் என்றால் என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் எப்படி சிறந்த ஒரு பாடசாலையிலே சேர்ப்பது என்று இந்த ஃபெயில் ஆகி மதரசாவுக்கு போய் மதரசாவிலே 9 வருடங்கள் கற்றுவிட்டு வெளியிலே வந்த நபர் கூட அப்படித்தான் சிந்திக்கின்ற அளவிலே சிந்தனைகள் எல்லாம் குறுகி போகின்ற ஒரு நிலைமையிலே தான் இன்றைக்கு கல்வியுடைய ஃப்ரேமை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும் என்றால், இதிலிருந்து நாங்கள் வெளிப்பட்டு எந்த கல்வியை நாங்கள் சரியான முறையிலே கற்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அந்த வழியிலே நம்முடைய கல்வியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், முதலாவது இஸ்லாம் நமக்கு கல்வியுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கல்வியின் மூலமாக எந்த உயரத்தை அடைந்து கொள்கின்ற அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் கல்வி வேறு, இஸ்லாம் வேறு, உலக கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு, இந்த உலகத்திலே உள்ள அம்சம் வேறு, மார்க்கத்திலே உள்ள அம்சம் வேறு என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்ற இந்த விடயத்திலிருந்தெல்லாம் நம்மால் வெளியில வந்து ஒரு சிறந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் கல்விக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மிகவும் உயர்வானது, மிக அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கம். எந்த அளவுக்கு என்றால், முதலாவது நபியை, முதலாவது மனிதரை அல்லாஹ் தஆலா படைத்தான் இந்த உலகத்தில். அவரை படைத்து அவருக்காக வேண்டி முதலிலே அல்லாஹ் தஆலா தெரிவு செய்ததாக குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருவதும் அறிவைத்தான், கல்வியைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். படைப்பதற்கு முன்னால் ஆதம் நபி குறித்து ஏற்கனவே மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருந்தான். மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த பூமியில என்னுடைய ஒரு பிரதிநிதியை நான் உருவாக்கப் போகின்றேன் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா சொன்னான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே ஃபசாது பண்ணிக்கொண்டு, குழப்பம் விளைவித்துக் கொண்டு, ரத்தம் ஓட்டக்கூடிய இந்த சமூகத்தையே நீ படைக்க போகின்றாய், நாங்கள் உன்னை எந்த நேரத்திலும் வணங்கக்கூடியவர்களாகவும் உன்னை எந்த நேரத்திலும் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோமே என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சொன்ன ஒரு வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த வரலாற்றுக்கு பின்னால் மலக்குமார்கள் மன்னிப்பு கேட்டார்கள், மலக்குமார்கள் மாறிக்கொண்டார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் வரலாறு வருகின்றது. ஆனாலும் அந்த வரலாற்றுடைய மாற்றங்களை பற்றி அல்லாஹ் பேசாமல் வரலாற்றை ஒரிஜினலாக நமக்கு சொல்லித் தருகின்றார். என்ன, நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மலக்குமார்களுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னது ஒரு மெசேஜ். நல்ல விளங்கிக்கொள்ளணும். அல்லாஹ் சொன்னது மெசேஜ். இரண்டாம், ரப்புல் ஆலமீன், அவன் எஜமான். படைப்பினத்திலே மஷூரா கேட்பது கிடையாது, கேட்க வேண்டிய தேவையும் படைப்பாளனுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடத்திலே சொன்னது, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, என்னுடைய ஒரு பிரதிநிதியை இந்த உலகத்திலே உருவாக்க போகின்றேன் என்கின்ற ஒரு மெசேஜை. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னது மஷூரா. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசியது, நாங்கள் போதாதா, நாங்கள் எப்படிப்பட்ட படைப்பு, இவர்கள் எவ்வளவு குழப்பமான படைப்பு, இவர்களையா நீ படைக்க போகின்றாய் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மஷூரா வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மஷூரா தேவை கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மஷூரா சொல்லக்கூடாது. ஏதாவது தேவை என்றால் கேட்டு எடுத்துக்கொள்ளணும். ஏதாவது சொன்னான் என்றால் அப்படியே கட்டுப்பட வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா, தேவை இருக்கின்றதா கேட்டு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மஷூரா சொல்லக்கூடாது. சில நேரங்கள் இந்த தவறை நாங்களும் விடுவோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற நேரத்தில் ஏதாவது தேவையா கேட்க வேண்டியதா, எல்லா அவசரமும் 1 லட்சம் ரூபாய் காசு தேவை, அந்த 1 லட்சம் ரூபாய் காசு இருந்தால் தான் என்னுடைய கணவனுடைய இந்த வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலை சீராக்கி விடலாம். எனவே அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த வருமானம், அந்த காசை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பது தவறு கிடையாது. ஆனால் நாங்களே மஷூரா சொல்லுவோம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ்,
என் பெரியப்பட மகனிடத்துல காசு இருக்குது, அவருடைய மனசை மாற்றி எங்கள் பக்கம் கொஞ்சம் திரும்ப வைத்து எங்களுக்கு உதவி செய்கின்ற மனதை அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீதான் போதுமானவன் என்று அல்லாஹ்வுக்கே மஷூரா சொல்கின்ற அளவுக்கு திறமையான ஆட்கள் நாங்கள் எல்லாம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரம் தேவையை மட்டும்தான் கேட்கணும், மஷூரா எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் வழியெல்லாம் காட்டக்கூடாது. அது அடிமைகளுக்கு உகந்ததல்ல. அந்த பிரார்த்தனை அடிமை செய்யக்கூடிய பிரார்த்தனையும் அல்ல. இது போன்றுதான் மலக்குமார்கள் மஷூரா சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னி அலமு மா லா தஅலமூன், போங்க உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு படிப்பினையாகவும் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, அந்த கண்ணியத்தை இந்த மனித சமூகத்துக்கு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஆதம் நபிக்கு முதல்ல செலக்ட் பண்ணினது. நீங்கள் அடிமை எனக்கு சுஜூது செய்யுங்கள் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. நீங்கள் அடிமை எனக்கு நீங்கள் வணங்க தொடங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இதுதான் தொழுகையுடைய மெத்தட். நீங்கள் தொழுகையை ஆரம்பியுங்கள் என்று ஆதம் நபிக்கு முதல்ல அல்லாஹு தஆலா கட்டளையிடவில்லை. முதலாவது ஆதம் நபிக்கு அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணினது என்னென்றால் வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றுடைய பெயரையும் அல்லாஹு தஆலா ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றுடைய பெயரையும் அவர் படித்தார். படித்ததன் பின்னால் சும்மா அரதஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களை அல்லாஹு தஆலா அழைத்து அவர்களிடத்திலே சொன்னான், இது எல்லாவற்றுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சில பொருட்களுடைய பெயரை காட்டி இதனுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹு தஆலா எதனுடைய பெயரை கேட்கின்றானோ அதனுடைய பெயர்கள் மலக்குமார்களுக்கு தெரிய, அது நமக்கு தெரியும் தானே. இப்போ அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு இதுகளில் பேரெல்லாம் சொல்லுங்கண்டு அல்லாஹு தஆலா கேட்டதுகள பெயர்கள் மலக்குமார்களுக்கு தெரியான்னு நமக்கு தெரியும் தானே. அது நமக்கு மட்டுமா தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் தெரிந்து கொண்டேதான் இதனுடைய பெயர்கள் இவர்களுக்கு தெரியாது என்று தெரிந்து கொண்டே முடிந்தால் இதனுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா கேட்டான். அல்லாஹ்வுக்கு இது எங்களுக்கு தெரியாது என்பது தெரியும் என்பது யாருக்கு தெரியும்? மலக்குமார்களுக்கு தெரியும். அவர்களுக்கு விளங்கிவிட்டது, அல்லாஹ் நம்மோடு கோபப்பட்டு விட்டான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை காட்டி இது என்ன பேர், இதில் பேர் என்ன, இதில் பேர் என்னன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்லை. அவர்கள் சொல்லவில்லை என்றால் கூட பரவாயில்லை, தெரிந்ததுடைய பேர் அல்லாஹு தஆலா கேட்டான். ஆனால் தெரியாததுடைய பேரை அல்லாஹ் நமக்கு கேட்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு இது தெரியாது. அப்படி என்றால் அல்லாஹ் நம்ம மீது கோபப்பட்டு விட்டான். அந்த கோபத்தை உணர்ந்த அல்லாஹ் தஆலா கோபப்பட்டு இருக்கின்றான் என்பதை விளங்கின மலக்குமார்கள் சொன்னார்கள், சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, இல்லாம அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத் தந்ததை தவிர, இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறாய், எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ சொல்லி தந்தது எங்களுக்கு தெரியும் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஒப்புக்கொண்டா விட வேண்டியதானே? அல்லாஹ் விடல. அல்லாஹு தஆலா திருப்பியும் கேள்வி கேட்டான். ஆதம் நபியை கூப்பிட்டான், யாதம் அன்பிஹும் பி அஸ்மாஇ ஹவுலா, இந்த இருக்குது எல்லாத்தோட பேரையும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளோத்துடைய பேரையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ அல்லாஹு தஆலா மலக்குமாரிடத்தில் கேட்டான், இன்னி அகுல்லக்கும், அதாவது கைப சமாவாத்தி வல்லர், இன்னி அகுல்லக்கும் அலமு பகைப சமாவாத்தி வல்லார், வானங்களையும் பூமியிலையும் இருக்கின்ற அம்சங்கள் அதை எல்லாவற்றையும் நான் மறைவாக இருக்கின்ற அம்சங்களை எல்லாம் நான் அறிவேன் என்று உங்களிடத்திலே நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு அந்த பாடத்தை படிப்பித்து விட்டு அனுப்பிவிட்டு அல்லாஹு தஆலா செய்த காரியம் என்ன? மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், வைது குல்னா லில் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். சுஜூது, விழுந்து சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். மலக்குமார்கள் அடிமைகள் தானே, அல்லாஹு தஆலா எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். உடனே என்ன செய்தார்கள்? ஃபஸஜது, அவ்வளோ பேர் சுஜூது செய்தார்கள். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர மற்ற எல்லோரும் சுஜூது செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு கற்றுத்தருகின்றான். இவ்விடத்தில் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துக்கு வாரத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வருகின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு தஆலா முதலாவது மனிதருக்கு செலக்ட் பண்ணின அம்சம் என்ன? முதலில் செலக்ட் பண்ணினது கல்வியைத்தான். அப்படி என்றால் மனிதனுக்கு முதலாவது தேவைப்படுகின்ற அம்சம் அறிவு. அந்த அறிவுக்கு அடுத்தது தான் எல்லாம். அந்த அறிவை கொண்டுதான் மார்க்கம், அந்த அறிவை கொண்டுதான் நடைமுறை.
அந்த அறிவை கொண்டுதான் வாழ்க்கை, அந்த அறிவை கொண்டுதான் எல்லா செயல்பாடுகளும். இது எல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல மனிதனுக்கு தேவைப்படுவது அறிவு. இதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் பிறந்த உடனே நாங்களும் செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், பிறந்த பிள்ளைக்கு முதலாவது பிளான் பண்றது கிரேட் 1 அல்ல. நம்முடைய வீட்டை ஒரு பாடசாலையாக மாற்றி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொன்றாக ஊட்டுகின்றோம். பிள்ளைகள் இன்றைக்கு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் போட்ட விதை இன்றைக்கு மரம் மாறி முளைத்து நிற்கிறது. நீங்கள் பேசின வார்த்தைகள் தான், நீங்கள் கொடுத்த வார்த்தைகள் தான். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீர்கள். எழும்பி நில்லுங்கன்ற உடனே இந்த செயலுக்கு எழும்பி நிற்கிறது என்ற அந்த மனசுல பதிய வைத்தது நீங்கள் தான். அதை பதிய வைத்து எழுப்பி நிப்பாட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்திலே வீட்டுக்குள்ளே தன்னை சமாளிப்பதற்கு, வீட்டு முற்றத்திலே தன்னை சமாளிப்பதற்கு, தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற நபர்களோடு தன்னை சமாளித்துக் கொள்வதற்கு, தன்னுடைய வீட்டுடைய அந்த முற்றத்தை விட்டு பாதைக்கு சென்றால் தன்னை சமாளித்துக் கொள்வதற்கு, மதரசாக்கு சென்றால் தன்னை அமைத்துக் கொள்வதற்கு, பாடசாலைக்கு சென்றால் தன்னை அமைத்துக் கொள்வதற்கு, அடுத்தவர்களோடு தன்னை பேசி சமாளித்து தன்னுடைய சூழலை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கென்று அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் வித்திட்டவர்கள் நீங்கள் தான். அந்த வீட்டிலே அவர்கள் பழகியதுதான் அந்த கல்வி, அந்த அறிவு தான் இன்றைக்கு அவர்களை பெரியவர்களாக எழுப்பி நிப்பாட்டி வைத்திருக்கின்றது. நீங்கள் மாத்திரம் எதையும் கொடுக்காமல் வெறும் சாப்பாட்டை மட்டும் கொடுத்திருந்தால் கூட அவர்களால் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. தாய்மார்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இருட்டான அறைகளை போட்டு சாப்பாடு மட்டும் வேலைக்கு போகும். அது போயிருந்தால் கூட ஒன்றும் செய்யல. ஏன் சாப்பிட்றது எப்படின்றதை அவர் சொல்லிக் கொடுக்க தானே வேணும். அதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுதான். இந்த உலகத்திலே இவர்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கட்டாயம் அவர்களை வளர்த்தெடுத்த அந்த மக்கள் தான் அதற்கு காரணம். அந்த சின்ன வயதிலிருந்து அவர்களுக்கு ஊட்டப்பட்ட செய்திகள் தான் அதுக்கு காரணம். எனவே கல்வி அறிவு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்க்கை கிடையாது. நமக்கு அவ்வளவு முக்கியமானது. அதனால மனித வாழ்க்கையை முதல்ல அல்லாஹ் தஆலா தொழுகை கொண்டு ஆரம்பிக்காமல், நோன்பை கொண்டு ஆரம்பிக்காமல், இன்னும் இபாதத்துகளை கொண்டு ஆரம்பிக்காமல் கல்வியை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றார். அந்த கல்வியை கொண்டு ஆரம்பித்த நேரத்தில் நடந்த சம்பவத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகின்ற அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னால அந்த இடத்துல எல்லாம் எல்லாரையும் சுஜூது செய்ய சொன்னான். யார் சுஜூது செய்யல? இபிலிஸ் சுஜூது செய்யல. இபிலிஸ் யாரு? யார் இபிலிஸ்ண்டா? என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்? இபிலிஸ் என்றால் யாரு? ஷைத்தானுடைய தலைவன். ஷைத்தானுடைய தலைவன் மட்டுமல்ல, ஷைத்தாண்ட வாப்பா, ஷைத்தானுடைய முதல் மூதாதை. நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் நமக்கு மூலம் மாதிரி. ஷைத்தான் அதாவது ஜின்களுடைய மூலம். நம்மட மூலம் நல்ல மனுஷன், நல்லவர். அவர்களுடைய மூலம் குழப்பம், ஆரம்பம் கெட்டது. இபிலிஸ் தான் முதலாவது படைப்பு ஜின்னினத்துடைய வரலாறு நமக்கு அப்படிதான் கிடைக்குது. அதற்கு முன்னால் ஒரு ஜின்னினம் வாழ்ந்ததாக கிடைக்கவில்லை. அந்த சபையிலே கூட அவன் ஒருவன் தான் இருந்ததாக நமக்கு கிடைக்கின்றது, இல்லையா? இப்ப சுஜூது செஞ்சது யாரு? மலக்குமார்கள். மலக்குமார்களும் ஜின்களும் ஒரே படைப்பா வேறு படைப்பு? ஒரே படைப்பா வேறு படைப்பு? என்றால் மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு செலக்ட் பண்ணின மெட்டீரியல் ஒளி. ஜின்களை அல்லாஹ் படைப்பதற்கு செலக்ட் பண்ண மெட்டீரியல் நெருப்பு. மனிதர்களை அல்லாஹ் படைப்பதற்கு செலக்ட் பண்ண மெட்டீரியல் மண், களிமண். எனவே இது மூன்று விதமான படைப்புகள். அந்த 3 விதமான படைப்புகள்ல அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டார். சுஜூதி செய்தார்கள் இபிலிஸை தவிர. இபிலிஸுக்கு அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கேட்டான், நான் உனக்கு கட்டளையிட்ட நேரம் நீ ஏன் சுஜூதி செய்யலன்னு, இல்லையா? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? யா அல்லாஹ், என்ன நீ நெருப்பால் படைச்சிருக்கிறாய், அவரை மண்ணால் படைச்சிருக்கிறாய், அந்த மண்ணுக்கு இந்த நெருப்பு சுஜூது செய்யாதுன்னு சொன்னான். இன்னும் சில காரணங்கள் சொன்னான், நிறைய காரணங்கள் சொன்னான். அந்த காரணங்கள் சொன்னான், சவால் விட்டான், அல்லாஹ்வோடு வாக்குவாதம் பண்ணினான், எல்லாம் செஞ்ச வரலாறுகள் நாங்கள் படிக்கின்றோம். ஆனால் அவன் மிக இலகுவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கின்றது. மிச்ச சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அல்லாஹ்வோடு பேசுகின்ற நேரத்தில், நான் சொன்ன நேரத்தில் நீ ஏன் சுஜூது செய்யவில்லை என்று கேட்ட கேள்விக்கு இபிலிஸ் சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ், நீ எனக்கு சொல்லவே இல்லையே. ஏன்? வைது குல்னா லில் மலாயிகா, நமக்கு அந்த வரலாற்றை சொல்கின்ற நேரத்திலே கூட அல்லாஹ் தஆலா சொல்வது எப்படி? நான் மலக்குமார்களுக்குத்தான் கட்டளையிட்டேன், நாங்கள் மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டோம் சுஜூது செய்ய சொல்லி. இபிலிஸ் என்ன சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ், நீ மலக்குமார்களுக்கு தானே ஆர்டர் பண்ண,
எனக்கு ஆர்டர் பண்ணலையே, நான் சுஜூது செய்யல, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி கேட்கல. நமக்கே இவ்வளவு தோணுதுன்னு அவனுக்கு அவள் நல்லாவே தோணி இருக்கின்றது. அவனால் கேட்க முடியாததல்ல, ஆனால் அவன் கேட்கல. இதிலிருந்து அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த நிமிடம் வரைக்கும் மலக்குகளுக்கு என்ன கொமாண்டோ, என்ன அந்தஸ்தோ, அந்த அந்தஸ்து இப்லீஸுக்கு இருந்தது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த அந்த உயர்ந்த படைப்புடைய அந்தஸ்து இருக்கின்றதே, அதை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருந்தான். அதிலிருந்து அவன் இறங்கிய இடம் இதுதான். எதன் மூலமாக இறங்கினான்? பொறாமையின் காரணத்தினால் இறங்கினான். எதில் பொறாமை கொண்டதனால் இறங்கினான்? அவனுக்கு சொர்க்கம் தெரியும், தெரியாமல் அல்ல. நரகம் தெரியும், தெரியாமல் அல்ல. நரகத்துடைய வேதனையை கண்ணால் பார்க்கக்கூடியவன் அவன், நரகத்துடைய கொந்தளிப்பை கண்ணால் கண்டவன். அவனுக்கு நன்றாக தெரியும், இதிலே போட்டால் நாங்கள் தாங்குவோமா தாங்க மாட்டோமா என்று. பார்க்காத நாங்களே நரகத்தை பற்றி எச்சரிக்கின்ற நேரத்தில் பயப்படுகின்றோமா இல்லையா? பார்த்த அவன் எவ்வளவு பயப்பட வேண்டும். அந்த பயத்தை எல்லாம் தாண்டி அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கொடூரமான ஒரு நோய் தான் பொறாமை. பொல்லாதது. அந்த பொறாமையின் காரணத்தினால் அவன் இறங்கினான் அந்த இடத்திலிருந்து. அது இறங்கினதன் மூலமாக அவன் எதற்காக வேண்டி இறங்கினான் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அவன் ஏன் இறங்கினான்? அல்லாஹ்விடத்திலே சொன்னான், இறைவா, நீ எனக்கு தராத சில விடயங்களை இவருக்கு நீ கொடுத்தாய். எதை? கல்வியை. எனக்கு தராத ஒரு சில விடயங்களை நீ இவருக்கு கொடுத்தாய். நான் அவனுடைய சந்ததியை வழிகெடுப்பேன். முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலப்பக்கம் வருவேன், இடப்பக்கம் வருவேன். அவர்களை அதிகமானவர்களை உனக்கு வழிபடக்கூடியவர்களாக நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டான். என்பது சகோதரிகளே, எந்த விடயத்தில் சவால் விட்டான்? கல்வியுடைய விடயத்தில் தான் சவால் விட்டான். அதனால தான் பாருங்க, கல்வி கற்பதற்காக வேண்டி, நல்ல விடயங்களை படிப்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகள் பாடசாலை சென்றாலோ, மதரசா சென்றாலோ, அல்லது வகுப்புகளுக்கு சென்றாலோ நல்ல தூக்கம் வரும் இல்லையா? நீங்க உங்களோட மொபைல் போனை எடுத்து வச்சுக்கொண்டு ஃபேஸ்புக்கை ஒன் பண்ணி கொஞ்சம் சைடில் திரும்பி பாருங்க, நீங்க எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கீங்கன்னு அவடத்துல எண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ பிள்ளைகளும் சுற்றி வந்து உட்காந்து நீங்க பார்க்குற ஃபேஸ்புக்கை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கவுண்ட்டுகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவடத்துல எண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்குது, அவ்வளோ பிள்ளைகளும் வந்து சுற்றி நின்றும். அந்த மாதிரியான நிலைமை இருக்கும். இதே அவ்வளோ பிள்ளைகளை குர்ஆனை எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு பாருங்களேன், ஒன்று அங்கால சுழியும், இன்னொன்று இங்கால சுழியும், ஒன்றுக்கு காய்ச்சல் அடிக்கும், இன்னொன்றுக்கு தலைவலி வரும், இன்னொன்று அப்படியே கவுண்டு கிடக்கும். என்னென்று கேட்டால் அது விசித்திரமான நோய்கள் எல்லாம் சொல்லும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன காரணம்? பகை ஏற்பட்ட இடம் எதில்? கல்வியில். அவன் விடமாட்டான். கல்வி கற்பதற்காக வேண்டி போவதற்கு தயாராகினாலே அவன் விடமாட்டான். ஆதமுடைய மக்களே, அதிலும் நல்ல கல்வியை கற்பதற்காக வேண்டி தயாராகினால் சுத்தமாகவே விடமாட்டான். சில வேளைகளில் பாடசாலையுடைய புத்தகத்தை பிரட்டுவதற்கு சில வேளைகளில் ஆர்வத்தை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆனை திறப்பதற்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு விடமாட்டான். அது ஏதோ இரண்டாம் தர கல்வி மாதிரி நம்முடைய உள்ளத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். நாங்களாக ஆக்கினதல்ல. இப்லீஸ் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அவருடைய ஷைத்தான் வகைராவை கொண்டு நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். நம்முடைய உள்ளத்தில் அதை தூண்டி கொண்டிருக்கின்றான். குர்ஆனின் பக்கம் போவதாக இருந்தால் அதை விட சயின்ஸ் படிப்பது சிறந்தது என்று உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்றான். குர்ஆனை ஓதுவதற்கு மக்ரிபுக்கு பின்னால் எடுக்கின்ற நேரம் இல்லை, நாளைய தினம் மேக்ஸிலே ஒரு எக்ஸாம் இருக்கின்றது, டீச்சர் இந்த ஹோம்வொர்க்கை செய்து கொண்டு வர சொல்லி இருக்கின்றார். நாளைய தினம் சோசியல் ஹிஸ்டரியில இப்படி ஒரு வேடு தந்திருக்கின்றார்கள், இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல தான் ஞாபகப்படுத்துவார்கள். பின்னேறம் முழுக்க சும்மா தான் இருந்திருக்கும், அங்கேயும் இங்கே சுற்றிட்டு இருந்திருக்கும். மக்ரிபில் இருந்து இஷா வரைக்கும் ஓதிட்டு இஷால இருந்து 9 மணி வரைக்கும் அதை செய்யலாம். இருந்தாலும் குர்ஆனை தூக்குற டைம்ல தான் அதெல்லாம் ஞாபகம் வரும். இப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்மை திசை திருப்பி எப்படியாவது இந்த மார்க்கத்தை விட்டும், குர்ஆனை விட்டும், அறிவை விட்டும் தூரமாக்குவதற்கு அவன் நிச்சயமாக தொழிற்படுவான். நம்மை விடமாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த சகோதரிகளே. அல்லாஹு தஆலா இந்த கல்வியுடைய விடயத்தில் முதலாவது மனிதருக்கு தெரிவு செய்ததும் இந்த கல்வியை தான். கடைசி மனிதர் என்றால் கடைசி நபி, நமக்குரிய நபி, இந்த உம்மத்தையே தாங்கி நின்ற நபி. அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணின மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முதலில் அல்லாஹ் தஆலா நபியாக செலக்ட் பண்ணி சொல்லிக் கொடுத்த முதல் வார்த்தை என்பதை விட முதல் வார்த்தைகள் என்று சொல்லலாம். முதலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேசுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முதலாவது பேசிய வார்த்தை இக்ரா, ஓதுங்கள். கரஅ என்றால் படியுங்கள் என்று அர்த்தம்.
வாசித்தல் என்று அர்த்தம். குர்ஆனோடு அது தொடர்படுவதனால் ஓதுகின்ற வேதம் அல்லவா இது, அதனால் ஓதுவீராக என்று டிரான்ஸ்லேட் பண்ணுகின்றார்கள். ஆனால் கரஅ என்றால் படித்தல் என்று அர்த்தம். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய முதுகுக்கு பின்னால் உள்ள கிதாபை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி நம்முடைய கையிலே தந்து இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை நீ வாசி என்று தான் சொல்லுவார். நாங்கள் அந்த இடத்துல திறந்து வச்சுக்கொண்டு குர்ஆன் ஓதுற மாதிரி ஓத சொல்லல. நமக்கு இக்ராங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா இக்ரா என்று முதலாவது வார்த்தையை பேசுகின்றான். அரபியிலே கோடான கோடி வார்த்தைகள் இருக்கின்றது. அவ்வளவு வார்த்தைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய கடைசி நபியோடு பேசுவதற்கு செலக்ட் பண்ணின முதலாவது வார்த்தை. இதற்கு பின்னால் நபி கிடையாது, இவருக்கு பின்னால் நபி வரப்போவது கிடையாது. கடைசி நபியை நான் இந்த உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பி வைக்க போகின்றேன். அந்த நபி அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணுகின்ற நேரம் முதல் பேசிய வார்த்தை இக்ரா, நபியை படியுங்கள். பேசின அந்த மனிதர் கவிதையிலே பாண்டித்தியம், அதாவது குர்ஆன் அதாவது வாசிப்பிலே பாண்டித்தியம், இலக்கியத்திலே பாண்டித்தியம் பெற்ற அரபு மொழியிலேயே கரை கண்ட அன்றைய தினம் இருந்த மிக உயர்ந்த அறிஞர் என்கின்ற நிலைமையிலே உள்ள ஒருவரிடத்திலே போய் இக்ரா என்று சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை. எழுத தெரியாது, எழுதியதை வாசிக்க தெரியாது, தன் பேர் எங்கேயாவது எழுதப்பட்டிருந்தால் கூட அதை தன்னுடைய பேர் என்று கூட அடையாளம் கண்டு கொள்ள தெரியாத அளவுக்கு உம்மி நபி, வாசிக்கவே தெரியாத ஒரு மனிதர், அவரிடத்தில் கூட முதலில் சொல்லப்பட்ட வார்த்தை இக்ரா, ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா நபி காரியின், நான் ஓத தெரிஞ்சவர் அல்லன்றாங்க. திருப்பியும் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இக்ரா, ஓதுங்கள் என்று. மா நபி காரியின், நான் ஓத தெரிஞ்சவன் அல்லன்னு சொன்னார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்புடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள். ஓத தெரியான்னு சொல்லப்படாது, வாசிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த மார்க்கம் ஓதலிலும் வாசித்தலிலும் அறிவிலும் மிக ஊறிப்போன ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நீங்கள் தெரியாதுன்னு சொல்லாமல் உங்கள் படைத்த ரப்புடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள். அது என்ன படைத்த ரப்பு? யார் படைத்தான்? ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக்கிலிருந்து அவன் உங்களை படைத்திருக்கின்றான் என்று இறைவனுடைய படைப்பை அறிமுகப்படுத்துகின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக. அதுக்கு பிறகு சொன்னார்கள், இக்ரா, ஓதுங்கள். ரப்புக்கல் அக்ரம், கண்ணியமான அந்த ரப்பை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு தெரியாததை எல்லாம் தெரியப்படுத்தினது அவன்தான் என்று 5 வசனங்களை கொடுத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய்விட்டார்கள். இந்த 5 வசனத்தோட 6 மாதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி, இந்த உலகத்தில் நபி. கிட்டத்தட்ட 6000 சொச்சம் வசனங்கள் குர்ஆனிலே இருக்கின்றது. அந்த 6000 சொச்சம் வசனங்களிலும் இந்த 6 வசனங்கள், இந்த 5 வசனங்கள் 6 மாத காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே வைத்திருந்த வசனங்கள். அந்த 5 வசனங்களும் மனப்பாடம். ஆனால் வந்தவரை காணவில்லை. இந்த உலகத்திலே அவர் ஒரு நபி, ஆனால் நபித்துவத்தை மக்களிடத்திலே சொல்லவில்லை இன்னும். ஆனால் தன்னிடத்தில் இந்த 5 வசனங்கள் இருக்கின்றது. இந்த 5 வசனங்களில் ஒரு வசனமும் தொழுகையை பற்றி பேசவில்லை, ஒரு வசனமும் அல்லாஹ்வுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தகவலை பற்றி பேசவில்லை, ஒரு வசனமும் நோன்பை பற்றி பேசவில்லை, ஒரு வசனம் ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை, ஜகாத்தை பற்றி பேசவில்லை, எதை பற்றியும் பேசவில்லை. அதற்கு பிறகு இறங்கிய ஒரு வசனம் தான் குர்ஆனுடைய ஓதலை பற்றி கூட பேசுகின்றது. யா அய்யுஹல் முஸம்மில் என்று அல்லாஹ் தஆலா அழைத்து, குமில் லைல இல்லா கலீலா, எழும்பி இரவிலே அதிகமான நேரத்தை தவிர நீங்கள் குறைவான நேரத்தை தவிர அதிகமான நேரங்கள் நீங்கள் எழும்பி தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு விட்டு, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் திருத்தமாக ஓதுங்கள் என்பது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் 6 மாசத்துக்கு பிறகுதான் வந்துச்சு. இந்த 5 மாசம் 6 மாசமும் அல்லாஹ்வுடைய தூதர் 5 வசனங்களோடு நபி. அந்த 5 வசனமும் சொல்வது கல்வியை பற்றி தான், அறிவை பற்றி மட்டும்தான். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஓதுங்கள், படியுங்கள். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ் கண்ணியமான ரப்பை கொண்டு நீங்கள் படியுங்கள். அவன்தான் எழுதுவதற்கு சொல்லித்தந்தான், அவன்தான் மனிதனுக்கு தெரியாததை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்கின்ற தகவலை மட்டும் சொல்லிவிட்டு பேச்சு போய்விட்டார்கள். 6 மாத காலம் இதையே ரிப்பீட் பண்ணி கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வேற எதுவுமே தெரியாது. அப்படி என்றால் இந்த மார்க்கத்தில் கல்வியும் அறிவும் அதனுடைய முக்கியத்துவமும் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். எனவே இந்த மார்க்கம் கல்விக்கு எதிரான மார்க்கம் அல்ல, அறிவுக்கு எதிரான மார்க்கம் அல்ல. இன்றைக்கு உலகம் சொல்லுகின்றது அந்த துறை இந்த துறை, அதிலே ஸ்பெஷலிஸ்ட் உயரமான இடங்களை எல்லாம் அடைந்தவர்கள்
இந்த கல்விக்கெல்லாம் இந்த மார்க்க கல்வி என்பது முட்டுக்கட்டை, இது எதிரானது. இது அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கவல்லது அல்ல. இது என்ன ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கின்ற இமாமுக்குள்ளே அந்த மக்களுக்குள்ளே இப்படி பயானுக்குள்ளே பேசிக்கொள்வதற்கு வேண்டுமானால் சரியானதாக இருக்கலாம். ஆனால் அறிவிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவதற்கு இந்த கல்வி சரிவராது என்பது போன்று நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இந்த கல்வியை மிக சாதாரணமாக ஒரு பக்கத்தில் போட்டுவிட்டு நம்முடைய பயணத்தை போய்கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு வரலாற்றை சொல்லுகின்றேன். இந்த கல்வி எவ்வளவு பெருமதியானது என்பதை வழங்கிக் கொள்வதற்காக வேண்டி, இந்த கல்விக்கு மார்க்கம் எவ்வளவு பெருமதியை கொடுத்திருக்கின்றது என்பதை வழங்கிக் கொள்வதற்காக, மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, எந்த கல்வியை அடைந்து கொள்வதற்காகவும் என்பதை வழங்குவதற்காக வேண்டி உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். 1980ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அதற்கு முன்னால் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையுடைய பிறப்பு எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது யாருக்கும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது என்ன? ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கின்றது, அதை பிரசவம் செய்கிறதுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தை எவ்வாறு ஒரு தாயுடைய கருவறைக்குள்ளே வளருகின்றது என்பது அதனுடைய அறிவு கிடையாது. எப்படி அதனுடைய வளர்ச்சி, எங்கிருந்து அது வருகின்றது என்பது கூட தெரியாது. அதை வித்தியாசமான கற்பனைகள் எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார்கள். இங்கதான் இருந்திருக்கும் குழந்தை, இங்கதான் இருந்திருக்கும் குழந்தை, தாயுடைய கருவறைக்கு வந்தோன்னு அதுவா வளருது என்ற மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விஞ்ஞானம் வளர வளர, விஞ்ஞானத்துடைய தேவைகள் வளர வளர, விஞ்ஞானத்துடைய சிந்தனைகள் எல்லாம் வளர வளர ஒரு விஞ்ஞானி வருகின்றார். அந்த விஞ்ஞானி இன்றைக்கும் ஃபாதர் ஆஃப் எம்பிரியாலஜி, முளையவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் கீத் மோர் என்று சொல்லக்கூடியவர். இவர் தன்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கின்ற 1980ஆம் ஆண்டு குழந்தைகளுடைய உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது, இந்த குழந்தைகள் எவ்வாறு உருவாகின்றது என்பதை கருவறைக்குள்ளேயே நாள் கணக்கிலே அதனுடைய ஸ்டேஜஸை அவதானிக்கின்றார். நாள் கணக்கிலே ஸ்டேஜஸை அவதானிப்பதற்கு வெட்டி பார்த்து அவதானிக்கல, அவதானிக்கின்றபடி அவதானிக்கலாம், ஸ்கேன் பண்ணி அவதானிக்கலாம். ஸ்கேனர்லாம் அந்த காலத்தில் இருக்கல. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் இன்றைக்கி நாங்கள் ஸ்கேன் பண்ணி பிள்ளையே எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு டாக்டர்ஸை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுறோமே, அதெல்லாம் இதுக்கு பின்னால் வந்த வளர்ச்சிகள். அந்த டைமில் அந்த வளர்ச்சிகள் எல்லாம் கிடையாது. 80ஆம் ஆண்டு பிறந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? 80லேருந்து 90க்குள்ளே பிறந்தாக்கள், அதுக்கு முன்னால் பிறந்தாக்கள். நீங்கள் சும்மா போய் கேட்டு பாருங்க உங்களோட உமாக்கிட்ட, என்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாண்டு. ஸ்கேன் எல்லாம் பண்ணலாது, வயிற்றை பிடிச்சி துடிப்பாவது அணிச்சு கொள்வார்கள், அவ்வளவுதான். துடிப்பை வைத்துக்கொண்டு, பிள்ளைகளுடைய ஆட்டத்தை வைத்துக்கொண்டு பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க இல்லை என்பதை முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தது கிடையாது. என்னுடைய தாய் என்னை ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் கிடையாது, உங்களுடைய தாய் உங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் கிடையாது. வேணுமானால் இந்த வயசில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஸ்கேனில் பற்றிக்கும். ஏன்னா அதுக்கு பின்னால் தான் ஸ்கேனோட சம்பந்தப்பட்ட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர்ன்றது அதுக்கு பின்னால் தான் வந்தது. அந்த அறிவு வளர்ந்ததுக்கு பின்னால் தான். அதுக்கு முன்னால் யாருமே ஸ்கேன் பண்ணி பார்த்தது கிடையாது. வயிற்றிலே குழந்தை வளருகின்றது, எப்படி அவதானிப்பது அப்படி என்றார். அவதானிப்பதற்காக மிகப்பெரிய ஆய்வு செய்தார். 10 வருட ஆய்வு, சாதாரண ஆய்வு அல்ல. ஒரு பிள்ளை ஒரு மாதத்தில் அபோர்ட் ஆகும், கருக்கலை. அந்த அபோர்ட் ஆகின்ற நேரத்தில் வரக்கூடிய இதிலிருந்து அந்த முளையத்தை வெளியில் எடுப்பார். எடுத்து அதனுடைய அமைப்பை அவதானிப்பார். 2வது மாதத்துக்கும் அந்த 1வது மாதத்துக்கும் இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல கருக்கலைப்பு நடந்திருக்கும் அல்லது கலைந்திருக்கும். அந்த முளையத்தை எடுப்பார், அதனுடைய அமைப்பை அவதானிப்பார். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்குரிய முளையத்துடைய ஸ்டேஜஸையும் வைத்து இப்படித்தான் குழந்தை வளருகின்றது என்கின்ற முடிவுக்கு வர வேண்டும் இல்லையா? அந்த காலத்தில் வேற முடிவு இல்லையே, ஸ்கேன் பண்ணி பார்க்க இயலாது. அதுவும் இப்போ ஒரு இடத்துல அவருக்கு 1 மாதத்துடைய சாம்பிள் ஒன்று கிடைச்சிட்டு, இதுதான் இப்படித்தான் எல்லா இடத்திலும் இருக்கும் என்கின்ற முடிவுக்கும் வர இயலாது. இது 1 மாத சாம்பிள்லேயே ஒரு 10 கிடைக்கணும். அந்த 10ஐயும் வைத்து தான் இவர் முடிவெடுக்கலாம். ரைட், 10 ஒரே மாதிரி இருக்குது, அப்போ கட்டாயம் 1 மாதத்துக்குரிய முளையம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒவ்வொன்றையும் சரிபடுத்தித்தான் அவர் பெரியோர் ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பாடுபடுகின்றார். அல்லாஹ் விட்டு விட்ட 10 வருடம் முயற்சி எடு. அந்த முயற்சி அவர் செய்கின்றார். அந்த முயற்சி அவர் செய்து கிட்டத்தட்ட 10 வருட காலங்களுக்கு பின்னால் அவரிடத்தில் ஒரு குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா சூரா முஃமினூனிலே 23வது அத்தியாயம், குர்ஆனில் 23 வீட்டு வைத்து பாருங்க, 23வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இவருக்கு இந்த குர்ஆன் வசனம் கிடைக்கின்றது. இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான் என்றால், அதாவது மனிதனை நாங்கள் எப்படி ஆக்கினோம் என்று சம்பந்தமாக சொல்ற நேரம், ثم جعلناه نطفة في قرار مكين 13வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மனிதனை நாங்கள் பாதுகாப்பாக ஒரு விந்து துளியிலே நாங்கள் அமைத்து வைத்திருந்தோம், பாதுகாப்பாக ஒரு விந்து துளி ஆக்கினோம். அதற்கு பிறகு ثم خلقنا النطفة علقة,
அந்த நுத்துஃபாவில் இருந்து, அந்த விந்து துளையிலிருந்து அலக்காவை உருவாக்கினோம். அலக்கா என்றால் தொங்கிக் கொண்டிருக்கிற அர்த்தம். தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சதை துண்டை நாங்கள், அதாவது ஒரு பகுதியை நாங்கள் உருவாக்கினோம். இதற்கு இன்றைக்கு உலகம் சொல்லுகின்றது, அந்த கருக்கட்டின அந்த சினை அது அப்படியே பயணம் பண்ணி பலோப்பியன் குழாய்க்குள்ளால் பயணம் பண்ணி கருப்பையில் ஒரு இடத்துல பதியும். அந்த பதிந்த அந்த நிலைமை அது கொலையை கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொலையை கொண்டிருக்கிற அந்த இடத்துல அலக்கா என்று அதுக்கு பேர் வைக்கின்றார்கள். ஃபகலக்னல் அலக்கத முதுகா. அதிலிருந்து நாங்கள் என்ன செய்தோம் என்றால் சதை துண்டை உருவாக்கினோம். வகலக்னல் முதுகத இமாமா. அதிலிருந்து அந்த சதை துண்டிலிருந்து நாங்கள் எலும்பை உருவாக்கினோம். அந்த எலும்புக்கு மேலால் நாங்கள் இறைச்சியை போர்த்தினோம். அதற்கு பின்னால் ஒவ்வொரு படைப்பாக நாங்கள் அதை உருவாக்கினோம். அல்லாஹுக்கு எல்லா பாக்கியமும், அவன் அழகான படைப்பாளன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுங்க. இந்த வசனம் அவருக்கு கிடைக்குது. இது இவ்வளோத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்ச உலகத்தில். 1980ஆம் ஆண்டுலேருந்து 1990ஆம் ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுடைய முடிவுகளிலே இவர் கண்டுபிடித்தது தான் ஒரு விந்து துளி. அது முட்டையோடு கருக்கட்டுகின்றது. அதிலிருந்து வரக்கூடியது அது பயணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து கருப்பையில தொங்கிக் கொள்கின்றது. அதிலிருந்து தான் சதை உருவாகின்றது. அந்த சதை எலும்பாக மாறுகின்றது. அந்த எலும்பின் மேலால் இறைச்சி போர்த்தப்படுகின்றது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இவர் கண்டுபிடித்து உலகத்துக்கு சொல்லிட்டு திரும்பி பார்த்தால் குர்ஆன் அவ்வளவு ஸ்டெப்பையும் அழகாக போட்டு வச்சிருக்கிறது. ஜித்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடைபெறுகின்றது. அவருடைய ஆய்வை அந்த இடத்துல அவர் சப்மிட் பண்ணுகின்றார். இதை சப்மிட் பண்ணுகின்ற நேரத்திலேயே இந்த குர்ஆன் வசனத்தையும் போட்டு காட்டி, இந்த வசனம் மாத்திரம் 10 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு கிடைத்திருந்தால் என்னுடைய ஆய்வு 10 வருடங்களுக்கு முன்னால் முடிந்திருக்கும் என்றார். இப்பொழுது சொல்லுங்கள், குர்ஆன் ஒரு மனிதனை மிகப்பெரிய விஞ்ஞானி ஆக்குகின்ற அளவுக்கு அறிவு கொண்ட ஒரு வேதமா இல்லையா? ஒரு விஞ்ஞானி உருவாகிவிட்டு இந்த வசனத்தை பார்த்து கவலைப்பட்டார். எனக்கு இது கிடைத்திருந்தால் நான் எப்பொழுதே கண்டுபிடித்திருப்பேன் என்று. அந்த வசனம் நம்மளோட புள்ள கையில் இருக்குது, நம்மளும் தான் வாசிக்கிறோம். இது போட்டு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை எல்லாம் சிந்தித்திருந்தால், அந்த வசனங்களை எல்லாம் இது குர்ஆன், இது பிற்போக்குவாதம், இதன் மூலமாக அறிவுகள் வளராது, இதன் மூலமாக அறிஞர்கள் உருவாக மாட்டார்கள், இதன் மூலமாக விஞ்ஞானிகளை உருவாக்க முடியாது என்பது போன்ற ஷைத்தானிய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஊன்ற வைத்து அதன் மூலமாக குர்ஆனை ஓரங்கட்டாமல் இருந்திருந்தார். குர்ஆனின் மூலமாக அறிவுள்ளவர்கள் வளருவார்கள், அறிவுள்ளவர்களை உருவாக்க முடியும், சிறந்த ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும், நல்லதின் பக்கம் பிள்ளைகள் கொண்டு செல்ல முடியும், நல்ல உயர்ந்த இடத்துக்கு நம்முடைய பிள்ளைகளால் போக முடியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற கல்விகள், அது என்ன கல்வியாக இருந்தாலும் அந்த கல்விகள் எல்லாம் வெற்றி காணக்கூடிய அளவிலே வழிகாட்டல் குர்ஆனிலே இருக்கின்றது என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் இதன் மூலமாக பிள்ளைகளை வளர்த்திருப்போம். இதன் மூலமாக வளர்ந்த ஒரு டாக்டர் அவன் சர்ஜரியை செஞ்சுட்டு தஹஜ்ஜத்தில் விழுந்து கிடந்திருப்பான் என்றால் இறைவன் படைத்த அந்த இதயத்தை கண்ணால் பார்த்து விட்டு வந்திருக்கிறான். இறைவன் படைத்த அந்த எலும்பை கண்ணால் பார்த்து விட்டு வந்திருக்கின்றான். அதனுடைய ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு அழகாக இருக்கின்றது என்பதை ஏதோ கேள்விப்பட்டு அல்லது வீடியோக்களில் யாரோ எடுத்து போட்ட வீடியோவை பார்த்தல்ல, லைவாக கண்ணால் நேரடியாக பார்த்து விட்டு வந்தவனுக்கு அடுத்தது சுஜூதை செய்வதை தவிர வேறு வழி கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி விட்டு இருக்கின்ற வைத்தியர்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்து விட்டு சுஜூது என்ன சுஜூது, இன்னும் 4 பேஷண்ட்டை பார்த்தால் இன்னும் ஒரு 5 லட்சம் தேடலாமே என்கின்ற முயற்சி தான் இருக்கின்றதே தவிர அவர்களிடத்தில் என்ன கிடையாது? இறைவனுக்கு நன்றி கிடையாது. அது இல்லாமல் போனதுக்குரிய காரணம் நம்முடைய கல்வியுடைய நடைமுறை. நாங்கள் மார்க்கத்தை ஓரங்கட்டியது. மார்க்கம் என்பது ஒரு பிற்போக்குவாதம் போன்று நாங்கள் நினைத்தது. இஸ்லாம் வழிகாட்டுவது என்பது பின்னாலே இருக்கின்ற ஒரு வழிகாட்டு நினைத்தது. அது வேணுமான பள்ளியோடு மட்டுப்படுத்தப்பட்ட, ஒரு மௌலவியோடு மட்டுப்படுத்தப்பட்ட, ஒரு மதரசாவோடு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உள்ள ஒரு கல்விதான் என்று நாங்கள் நினைத்ததனுடைய விளைவு. அப்படி அல்ல இஸ்லாம். இஸ்லாம் தான் நம்மை நர்சரிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாம் தான் நம்மை பாடசாலையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாம் தான் நம்மை கணிதம் படிக்க வைக்க வேண்டும். இஸ்லாம் தான் வரலாறுகளை தேட வைக்க வேண்டும். இஸ்லாம் தான் மொழிகளை படிக்க வைக்க வேண்டும். இஸ்லாம் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அவ்வளோத்தையும் செய்ய வைக்க வேண்டும். செய்யும், அது இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அமின் ஆயாத்தி, என்னுடைய அத்தாட்சியில் உள்ள ஒரு அம்சம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் நிறைய மொழிகளை நாங்கள் படைத்திருக்கின்றோம், என் அத்தாட்சியிலே உள்ளது என்று. அந்த அத்தாட்சியை அதன் மூலமாக இறைவனை தேடி போகின்ற பயணத்திலே இருக்கின்றவன் நிச்சயமாக மொழிகளை படிப்பான், அதனுடைய நுணுக்கங்களை படிப்பான்.
அந்த நுணுக்கங்கள் வேறு யாராலும் உருவாக்கப்பட்டதல்ல, இறைவனால் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது. மனிதர்களுடைய புரிந்துணர்வை இலகுபடுத்துவதற்காக வேண்டி இப்படி அல்லாஹ் இலகுவாக இந்த மொழிகளை எல்லாம் படைத்திருக்கின்றானே என்று மொழிகளை படித்தவன் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூதிலே விழுகின்ற அளவுக்கு அழகான வழிகாட்டல் கொண்ட மார்க்கம் இது. ஆனால் அந்த மொழிகளை கூட படித்து விட்டு அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதைத்தானே செய்கின்றோம். தமிழ் இலக்கியம் என்ற பெயரிலே, தமிழ் மொழி என்ற பெயரிலே, தமிழ் கவிதைகள் என்ற பெயரிலே தமிழிலே உள்ள கரை கண்டு விட்டோம், நாங்கள் இலக்கியத்திலே இலக்கணத்திலே கரை கண்டு விட்டோம் என்கின்ற பெயரிலே மார்க்கத்துக்கு புறம்பான கவிதைகளை எழுதுவதிலும் அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மாற்றமான கவிதைகளை வசனங்களை எழுதுவதிலும் தான் நம்முடைய கவனங்களை நாங்கள் செலுத்துகின்றோம். கவிதைக்கு பொய்யழகு என்கின்ற ஒருத்தனுடைய நியதியை நாங்கள் உண்மையான நியதியாக மாற்றி கவிதை எழுதுவதென்றாலே பொய் தான் எழுத வேண்டும் என்கின்ற நினைப்புக்கு நாங்கள் போனதுடைய விளைவு. ஏன்? இலக்கணத்தை சரியாக படித்தால், இலக்கியத்தை சரியாக படித்தால் இவ்வளவு நுணுக்கத்தையும் ஒரு மொழியிலே வைத்து படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்கின்ற உணர்வு வந்திருந்தாலும் சுஜூதிலே விழுந்திருப்பானே. ஏன் அப்படி ஒரு கல்வி போகவில்லை? வரலாறுகளை படிக்கின்ற நேரத்தில் அந்த வரலாறுகள் நம்முடைய பூர்வீகத்தையும் நம்முடைய இருப்பையும் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதையும் ஒரு இனத்துடைய அடையாளத்தை நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும். ஆனால் வரலாறுகள் கூட வெறுமினே ஒரு பாட புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு பாடமாகவும் எக்ஸாமில் எழுதப்படுகின்ற ஆன்சராகவும் தான் படிக்கப்படுகின்றது. எல்லாத்தையும் விட கேவலம் என்ன தெரியுமா? இஸ்லாம் பாடம். நம்முடைய பாடசாலைகளில் பிள்ளைகள் போய் படிக்கின்ற இஸ்லாம் பாடம், இஸ்லாத்தில் நல்ல மார்க்ஸ், கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியும். ஆனால் பிள்ளைக்கு தொலை தெரியாது, பிள்ளைக்கு நோன்பு பிடிக்க தெரியாது, சட்டத்திட்டங்கள் தெரியாது. ஆனால் ஓலவெளியிலே எடுக்க தெரியும். நான் ஒரு பாடசாலையிலே போய் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகின்ற நேரத்தில் அந்த இடத்திலே சொன்னேன், எங்களுடைய பாடசாலைகளிலே குறைந்தது இஸ்லாம் பாடமாவது மிச்சம் இருக்குது நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்று சொன்ன உடனே சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வரேன். ஒரு சகோதரர் வந்து சொன்னார், அப்படி சொல்லாதீர்கள், இதற்கு பின்னால் எந்த உரையிலும் என்றார். நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய பாடசாலையில் நிறைய தமிழ் பிள்ளைகள், இந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள், இஸ்லாத்திலே எடுக்கிறார்கள். அவர் எனக்கு சொல்லித்தந்த பாடம் என்னென்றால், எடுக்க வைத்த இஸ்லாத்துக்கு அவரை இஸ்லாத்துக்கு வருவதற்குரிய வழிகாட்டலை செய்யவில்லை. அவ்வளவுதான் அந்த புத்தகம் கூட செய்கின்ற வழி. நாங்களாக ஒரு ஃப்ரேமை போட்டு ஓலவலுக்கு படி, ஏலவலுக்கு படி, அதற்கு படி, இதற்கு படி என்று சொல்லி என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு சிலபஸில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நான் ஓலவல் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏலவல் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, மருத்துவத்துறையில் படிக்க வேண்டாம் என்று சொல்ல, கட்டாயம் படிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகின்றேன். அதை எப்படி படிக்க வேண்டும், எந்த எண்ணத்தோடு படிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் படித்தது எப்படி? உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து, உலகம் மார்க்கம் என்கின்ற வேறுபாட்டோடு. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்வது உலகம் மார்க்கம் என்கின்ற வேறுபாட்டோடு அல்ல. நாங்கள் உலக கல்வி என்று உலகத்தை எடுத்தால் மார்க்கத்தை விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அல்லது மார்க்க கல்வி என்று மார்க்கத்தை எடுத்தால் உலகத்தை விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அருள் புரிந்த ஒரு சின்ன ஒரு சாரார் தான் இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே, இரண்டுமே அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்ததுதான் என்று நினைக்கின்றார்கள். ஏன் அந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டது? சின்ன வயதிலிருந்து நமக்கு உலக கல்வி, மார்க்க கல்வி என்று சொல்லப்பட்டது. ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் இதை முன்னோர்கள் உருவாக்கினார்கள். என்ன காரணம் என்றால், நம்முடைய நாடு பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. ஏனைய மக்களுடைய கலாச்சாரங்கள் நமக்குள்ளே நுழைந்துவிடும். ஏனைய மக்களுடைய கலாச்சாரங்கள் நுழைந்து விடுகின்ற நேரத்தில் கல்வியுடைய விடயத்திலும் நம்முடைய மக்கள் மார்க்கத்தை படிக்காமல் விட்டு விடுவார்களோ என்கின்ற பயத்தில் அடையாளம் காட்டினார்கள். நீங்கள் பாடசாலை போகின்றீர்களா? இந்த நாட்டுடைய சிலபஸிலே, அரசாங்கத்துடைய சிலபஸிலே படிக்கின்றீர்களா? இது உலக கல்வி, இதோடு மட்டும் நின்று விடாதீர்கள். இதோ இருக்கின்றது மார்க்க கல்வி, அதை மதரசாக்களில் நாங்கள் கற்றுத்தருகின்றோம். எனவே இதை கற்றுவிட்டு அதுக்கு வாருங்கள் என்று இரண்டையும் இனங்காட்டினார்கள். ஏனென்றால் நாங்கள் மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டும். இன்றைக்கு அது நமக்கு எப்படி மாறிவிட்டது என்றால், உலகமா மார்க்கமா என்கின்ற செலெக்ஷனாக மாறிவிட்டது. இதை எடுத்தால் அது வேண்டாம், அதை எடுத்தால் இது வேண்டாம். இது யார் போட்ட திட்டம்? இது யார் சொல்லித்தந்த மார்க்கம்? எந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது? நான் சொல்லட்டுமா நம்முடைய மார்க்கத்திலே சொல்லித்தருக்கின்ற அம்சத்தை? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா நாயுடைய நாள் பொதுவாகவே ஏக காலத்திலே 9 மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். கடைசி காலத்திலே அந்த 9 மனைவிமார்கள் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவார்கள், அவர்களுக்குரிய கடமைகளை செய்வார்கள், அதில் நீதமாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்வார்கள். எனவே ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு வந்து அதே மனைவியுடைய வீட்டுக்கு மீண்டும் வர வேண்டும் என்றால் 9வது நாள் தான் வருவார்கள். இன்னும் 8 நாட்கள் கழிந்ததன் பின்னர்
அப்படின்னா ஒரு கிழமைக்கு போகிறதான் வருவார்கள். மாதத்துக்கு 4 நாளும் வர மாட்டார்கள். ஒரு வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு 3 நாள் தான் கணக்கு போட்டு பார்த்தால் கூட, மாதத்துக்கு 3 நாள் தான் வர்றாங்கண்டா தன்னுடைய கணவன் அந்த கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் அந்த மனைவி எவ்வளவு பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைப்பார். தன்னுடைய வீட்டு தேவைகளுக்காக, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக வேண்டி. அப்படி இருக்கின்ற ஒரு நாள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வர்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வந்து இரவாகுது. இரவாகினோடனே ஆயிஷா நாயை கூப்பிட்றாங்க. ஆயிஷா, இன்றைக்கு இரவு எனக்கு தொழணும் போல இருக்குது, நான் தொழுவதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களான்னு கேட்டார். நல்லா வழங்கிக் கொள்ளணும் இந்த செய்தியை. தொழுவதற்கு அனுமதி அல்லாஹுடைய தூதர் தஹஜ்ஜத்துக்கு கேட்கவில்லை. நிறைய பேர் இதை இப்படி விளங்கி வச்சுக்கணும். தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. தஹஜ்ஜத் தொழுறதுக்கு இந்த பெர்மிஷன் கேட்கு. எந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க? தஹஜ்ஜத் தொழுறதுக்கு பெர்மிஷன் கேட்க தேவை. தஹஜ்ஜத் என்பது இரவுடைய பின்பகுதி, எல்லாரும் தூங்குற நேரம். எல்லாரும் தூங்குற நேரத்தில் மனைவி எழுப்பி நான் தொழ வேண்டெல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தாராளமாக தொழுதார்கள். எந்த மனைவி இடத்தில் பெர்மிஷன் கேட்டதாக வரலாறே கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் நின்று நான் தொழுதேன். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அந்த தூங்கி கிடந்த அந்த நாள் இப்னு அப்பாஸ் பக்கத்தில் நான் நின்று தொழுதேன் என்கின்ற அந்த வரலாற்றை சொல்லுகின்ற நேரமும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பினார்கள், உது செய்தார்கள், தொழுதார்கள். மைமூனா தொட்டி எழுப்பி நான் தொழவாண்டு பெர்மிஷன் கேட்டு அதற்கு பின்னால் தஹஜ்ஜத் தொழவில்லை. அப்படி என்ன பெர்மிஷன் கேட்டார்கள்? ஏன் பெர்மிஷன் கேட்டார்கள் என்றால் அது தஹஜ்ஜத் தொழுகை அல்ல, முழு இரவுமே தொழுவதற்கு கேட்டார்கள். இரவுடைய பிற்பகுதி அல்ல, இரவுடைய பாதி அல்ல, முழு இரவும் தொழணும். அப்போ பெர்மிஷன் கேட்கணும். அதே இப்படி முழு இரவு அவளுடைய இரவில் அந்த பகுதியை அவர் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை மார்க்கமாக நமக்கு சொல்லித்த எவ்வளோ அழகான மார்க்கம் பாருங்க. மனைவிக்கு உரிமையை கொடுத்த பெண்களுக்கு உரிமை கிடையாது இஸ்லாத்தில் என்று இந்த புத்தளத்திலோட யாரை கத்திருக்கிறாங்க. பெண்களுக்கு உரிமை கிடையாது, பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுத்தது கிடையாது என்று சொல்லி. சரிதானே? பெண்களுக்கு உரிமை கொடுக்காத மார்க்கமாயுது. இரவிலே தொழுவதை கூட மனைவி இடத்திலே போய் உன் இரவுடைய பகுதியை நான் எடுப்பதற்கு உன்னிடத்திலே தான் பெர்மிஷன் கேட்கணும் என்று பெர்மிஷன் கேட்ட மார்க்கம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் பெர்மிஷன் கேட்டார்கள். ஆயிஷா நாய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னோட இருக்கிற எனக்கு விருப்பம், நீங்கள் தொழுவது எனக்கு அதை விட விருப்பம், நீங்கள் தொழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க தொழுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த ஒரு இரவு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க தொழுவதாக வரக்கூடிய வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகின்றார்கள். ஆயிஷா நாய் தூங்கி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு இரவு ஆகின்ற நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு ஒரு சத்தம் கேட்கின்றது. யாரோ விம்மி விம்மி அழுகின்றார். ஏங்கி 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 அழுவார்களே, அப்படி அழுகின்ற ஒரு சத்தம் கேட்க முழிச்சு பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏங்கி ஏங்கி அழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களால் கண்ணீர் வந்து தாடிகள் எல்லாம் நனைஞ்சு, நெஞ்சு பகுதியெல்லாம் நனைஞ்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் எல்லாம் வீங்கி வெடிச்சிருமோன்னு நினைக்கிற அளவுக்கு புடைச்சி போயிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா நாய் கேட்கின்றார்கள். அதில் வெயிட் பண்ணுகின்றார்கள். ஆயிஷா நாய்க்கு பார்த்து தாங்க இல்லாமல் போயிடுச்சு. பிலால் என்று கூப்பிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த திண்ணையில் படுத்து கிடந்த சஹாபிதான் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்ன அல்லாஹ்வுடைய, அதாவது மூமின்களுடைய தாய் என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா நாய் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோற்றத்தை பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு போய் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோற்றம் அகோரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வோட முகம் செவந்த முகம், அழுதால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்குது ரசூலுல்லாஹ்வோட முகம். விம்மி விம்மி அழுகுறாங்க. தொழுது முடியும் வரை வெயிட் பண்ணிவிட்டு தொழுது முடிச்சோன்னு கேட்குறாங்க, முன் பாவங்கள் பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஏன் இப்படி தொழணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடிமையாக இருக்கக்கூடாதா? இவ்வளோ காலம் நன்றி உள்ள அடிமையாக இருக்கலையோ சொல்லாங்க. இருந்தாங்க. ஆனால் அது ஏன் அன்றைய தினம் மட்டும் முழு இரவும் நின்று வணங்கினார்கள்? அன்றைய தினம் ஏன் விம்மி விம்மி அழுதார்கள்? அன்றைய தினத்துடைய அழுகை மாத்திரம் ஆயிஷா நாய்க்கு ஏன் வித்தியாசமாக தெரிந்தது? ஒவ்வொரு நாளும் அழுதார்கள் தானே, ஒவ்வொரு நாளும் தொலைத்தானே செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுகையை ரசித்து ரசித்து பார்த்தார்களே ஆயிஷா நாயகி, ரசித்து நமக்கு சொல்லி தந்தார்களே. அந்த தொழுகை மாதிரி அல்ல இந்த தொழுகை, இரவு முழுமையாக நின்று வணங்குகின்றார்கள். அந்த இரவை பார்த்துவிட்டு ஆயிஷா நாயகிக்கு வித்தியாசமாக தெரிந்த அந்த இரவு அப்படி தொழுவதற்குரிய காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைய தினம் எனக்கு ஒரு வசனம் இறங்கியது, இன்றைய இரவு எனக்கு ஒரு வசனம் இறங்கியது, அதுதான் காரணம். அந்த வசனத்தை யார் ஓதி சிந்திக்கவில்லையோ அழிந்தார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் ஓதி சிந்திக்கவில்லையோ அழிந்தார்கள். அதற்கு பின்னால் எப்ப தஹஜ்ஜத்துக்கு எழுப்பினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனங்களை ஓதாமல் தொழுதது கிடையாது. அந்த வசனத்தோடு சேர்த்து கடைசி 10 வசனங்களை ஆல இம்ரானிலே ஓதி முடிப்பார்கள்.
ஆல இம்ரானிலே 3வது அத்தியாயத்தின் 190வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். நல்ல பயணமான மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க இந்த வசனத்தை. உலக கல்வி மார்க்க கல்வி என்றெல்லாம் பேசக்கூடிய, உலக கல்வி மார்க்க கல்வி என்றெல்லாம் நாங்கள் பிரித்து படிக்கக்கூடிய அளவிலே நம்முடைய கல்வியை நாங்கள் வைத்திருந்தால் எல்லோருக்கும் சொல்லித் தருகின்ற அழகான ஒரு பாடம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமிகளிலும் படைத்திருக்கின்ற அம்சங்களிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்துல் லிஉலில் அல்பாப், சிந்திக்கின்ற சமூகத்துக்கு நிறைய அத்தாட்சிகளை நாங்கள் அதிலே வைத்திருக்கின்றோம். 190வது வசனம். அத்தாட்சி என்றால் எவிடன்ஸ். எவிடன்ஸ் என்னதுக்கு தேவைப்படும்? நமக்கு என்னதுக்கு எவிடன்ஸ் தேவை? ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கு தான் அத்தாட்சி தேவை. நமக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு அத்தாட்சி தேவையில்லை. நம்முடைய தாய், அவதான் என் தாய் என்பதற்கு என்ன எவிடன்ஸ்? அவதான் பெத்தா, நான் பார்க்கலையே. நான் பார்த்தேன் அவ பெத்தத்தை. எத்தனை பேர் பார்த்தீங்க? நேரம் பார்த்தாங்க. ரைட், ஷுவர் தானே, நீங்களாம் சாட்சியான்? ரைட், அப்போ எவிடன்ஸ் ஓகே. இல்லை, எனக்கு அவங்களையும் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு உலகத்தில் என்ன எவிடன்ஸ் இருக்குது? அவரை டிஎன்ஏ எடுத்து என்ன டிஎன்ஏ எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தால் எவிடன்ஸ். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் எவிடன்ஸ். அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, ஆயா, இது என்னுடைய அத்தாட்சி. எதுக்கு? நான் இருக்கின்றேன் என்பதற்கு, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு, படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்தை பூமியை நான் படைச்சிருக்கிறேனே, இது அத்தாட்சி. நீ போய் பார், வானத்தை எப்படி படைத்திருக்கிறேன் என்று, பூமியை எப்படி படைத்திருக்கிறேன் என்று, அந்த ஒவ்வொன்றையும் எவ்வளவு அழகாக சீராக்கி இருக்கின்றேன் என்று, எவ்வளவு அழகான நிறம் தீட்டி இருக்கின்றேன் என்று, தண்ணீரை எப்படி வானத்திலிருந்து இறக்குகின்றேன் என்று எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ் தஆலா வைத்து சொல்லுகின்றார். நான் இருப்பதற்குரிய அத்தாட்சி இதெல்லாம். நீங்கள் போய் பாருங்கள், சிந்திக்கின்ற சமூகத்துக்கு இருக்கின்றது அங்கு அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பதை சொல்லுகின்றார். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை சிந்திப்பார்கள். கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலைமையிலே, உட்கார்ந்த நிலைமையிலே, சாய்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் அல்லாஹ்வை சிந்திப்பார்கள். எப்படி? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலேயும் பூமியிலேயும் அல்லாஹ் எதையெல்லாம் படைத்திருக்கின்றான் அதை சிந்திப்பார்கள். மலையை படைத்திருக்கின்றான், எப்படி? மேகத்தை படைத்திருக்கின்றான், எப்படி? அது என்ன வானம், அது என்ன நீளம், அது என்ன மரம், இதை எப்படி அல்லாஹ் படைத்தான், இதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் என்ன, இது என்ன மண், அது என்ன கல்லு, கல்லுக்குள்ளே ஒரு மண்ணை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், அது என்ன? கல்லை தோண்டி கொண்டு போனால் தண்ணீர் வருகின்றது, அது என்ன? வானத்திலே மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் மழை பொழிகின்றது, அது என்ன? ஆறுகள் ஓடுகின்றது, சமுத்திரம் இருக்கின்றது, அதிலே இருந்து உப்பை நாங்கள் எடுக்கின்றோம், உயிரினங்களை நாங்கள் எடுக்கின்றோம், சாப்பிடுகின்றோம். என்னென்னமோ எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கின்றானே, இது எல்லாம் என்ன? இதனுடைய நுணுக்கங்கள் என்ன? எறும்பு, அதுக்கும் சாப்பாடு கொடுக்குறானா இல்லையா? பாக்டீரியா, அதற்கும் சாப்பாடு கொடுக்குறானா இல்லையா? ஒரு எறும்பு, அதை பற்றி படித்து PhD முடித்தவர்கள் இருக்கின்றார்கள். என்ன படித்தார்களாம்? அதனுடைய கட்டமைப்பை படித்தார்களாம். வேற என்ன படித்தார்களாம்? அதுக்குள்ளே இருக்கின்ற உணவு கால்வாய் தொகுதியை பற்றி படித்தார்களாம். அதில் சைஸே விடும், அதுக்குள்ள உணவு கால்வாய் தொகுதி, அதற்குள்ளே இருக்கின்ற நரம்பு தொகுதி பற்றி படித்தார்களாம். அதற்குள்ளே இருக்கின்ற கழிவு தொகுதி பற்றி படித்தார்களாம். அதற்குள்ளே இருக்கின்ற இரத்தத்துடைய கலரை பற்றி படித்தார்களாம். அதனுடைய இரத்தத்திலே என்ன இருக்கின்றது, ஹீமோகுளோபின் இருக்கின்றதா, இல்லைன்னு சொன்னால் மயோகுளோபின் இருக்கின்றதா என்று வேறு 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 நிறப்பொருட்கள் இருக்கின்றதா என்று தேடி படித்தார்களாம். என்னென்னமோ எல்லாம் தேடி 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 படிக்கின்ற அளவிலே ஒரு எறும்புக்குள்ளே அறிவை வைத்து இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்றானே இல்லையா? அறிவல்லாது, அதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் சொல்லுகிறானே, தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் அழகான, அல்லாஹ்வுக்கே எல்லா பாக்கியமும், அஹ்ஸனுல் காலிகீன், அவன் அழகான படைப்பாளன் என்று அவன் படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில். பார் என்கின்றான் அல்லாஹ். பார், வானத்தை பார், பூமியை பார். அவர்கள் பார்ப்பார்கள், பார்த்து விட்டு என்ன சொல்லுவார்களாம் தெரியுமா? ரப்பனா, என்னுடைய இறைவா, மா கலக்த ஹாதா பாத்திலா, இறைவா, இதில் எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை, இதில் விஷயம் இருக்குது, எல்லாம் நுணுக்கமாகத்தான் படைத்திருக்கிறார். எலை அண்டு சும்மா பார்த்தா அதை தோண்டி போனால் அதுக்குள்ள என்னென்னமோ எல்லாம் இருக்குதான். அதுக்குள்ள போனா அதுக்குள்ள தண்ணி ஓடுறதுக்கு வழியாம், அதுக்குள்ள போனா அதுக்குள்ள சாப்பாடு ஓடுறதுக்கு ஒரு வழியாம், அதுக்குள்ள போய் தேடி பார்த்தால் அதுக்குள்ள செல்ஸ் கலங்கள் என்ற ஒரு பகுதியாம், அந்த கலங்களை எல்லாம் தோண்டி கொண்டு உள்ளுக்கு போனால் அதுக்குள்ள பச்சையொருமணி என்ற ஒரு பகுதியாம், அதுல குளோரோஃபில் என்ற ஒரு நிறப்பொருளாம், அந்த நிறப்பொருளை ஒளித்தோப்பு என்ற ஒரு தாக்கமாம், அந்த தாக்கம் இல்லைன்னா உலகத்திலே ஆக்சிஜன் இல்லையா? அல்லாஹ்
எங்கு வைத்திருக்கின்றான்? எங்கோ ஒரு நுணுக்கமான ஒரு இடத்திலே கொண்டு போய் வைத்து அந்த ஒவ்வொரு இலையையும் பார்த்து பார்த்து செப்ப நெட்டு அழகாக படைத்திருக்கின்றான். உலகத்தையே கலைச்சி போட்டால் கடைசியாக பிரிஞ்சு நிற்கிறது ஒரு அணுவிலாம். அந்த அணுவுக்குள்ள ஒரு கருவாம், அந்த கருவுக்குள்ள புரோட்டான்ஸாம், அந்த கருவுக்குள்ள நியூட்ரான்ஸாம், அந்த கருவுக்குள்ள இருக்கின்ற புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கட்டி வச்சிருக்கிறான். அதுக்கு சுற்றி இலத்திரன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு இலத்திரன் இன்னொரு இலத்திரனுடைய பாதையை தட்டாது. அது தனிப்பாதை, இது தனிப்பாதை. எல்லா அணுக்களும் இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றாக படைத்தான் இந்த ரப்புல் ஆலமீன். எவ்வளவு பாக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். படிக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது படிக்க வேண்டும் என்று, குர்ஆன் சொல்லுகின்றது தேட வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கின்ற சிந்தனை இந்த படைப்புகளை எல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதை அறிந்துவிட்டு ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணாக படைக்கலையா அல்லாஹ், சுப்ஹானக் நீ தூய்மையானவன். அதுதான் அடுத்தது வரும் வார்த்தை. எவ்வளோ ஃபீஸ் தருவீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு எவ்வளோ ஃபீஸ், ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு, இதில் தான் அவ்வளவு நிற்கிது படிப்பெல்லாம். ஆனால் அந்த இடத்தில் அதை கண்டால் சுப்ஹானக் யா நீ தூய்மையானவன், ஃபகினா அதாபன்னார் என்னை நரக வேதனையை விட்டும் பாதுகாத்து விடு. அறிவு அவனை நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலையா? அப்போ நம்ம அறிவை கொடுக்கல, வேற என்னத்தையோ கொடுத்து வச்சுக்கிறோன்னு அர்த்தம். வேற என்னத்தையோ கொடுக்கறதுல பிரயோசனம் இல்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை நாங்கள் கொடுக்கின்றோம் என்றால் அவர்களை சிந்திக்க பழக்க வேண்டும். இதில் கல்விக்குரிய ஸ்டெப்ஸ் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், முதலாவது ஸ்டெப் அப்சர்வேஷன், அவதானம். அல்லாஹ் தானே சொல்றான், வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமிகளை நிறையெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள். அவதானிக்காம சிந்தனை வருமா? அவதானிக்கணும் முதலாவது. இரண்டாவது சிந்தனை. அதுக்கு பின்னால அடுத்த கட்டம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணாக படைக்கலன்னு அவர்கள் சொல்லுவார்கள். படைக்கல என்று சொல்லணும் என்றால் அதை சொல்ற அளவுக்கு அவர் படிச்சிருக்கணும். அப்ப அடுத்தது கல்வி, அவதானம், சிந்தனை, கல்வி. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, உணர்வு. இந்த 4 ஸ்டெப்பும் கல்விக்கு அவசியம். அந்த கல்வி தான் நிலையான கல்வி, நல்ல கல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த பேர் அதுக்கு பயனுள்ள கல்வி. இந்த கல்வியை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கல்வி இதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் அவதானம். பிள்ளைகள் அவதானிக்க பழக்குங்க, வெளியில பார்க்க பழக்குங்க. எவ்வளவுக்கு அவதானிக்கிறார்கள் அவ்வளவு சிந்திப்பார்கள். அந்த சிந்தனையுடைய விளைவு தான் உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி. உங்களிடத்தில் கேட்பார்கள், ஏன் அது அப்படி இருக்குது, ஏன் வேப்ப மரத்தில் இலை இப்படி இருக்குது, ஏன் இந்த மரத்தில் மாமரத்தில் இலை இப்படி இருக்குது. சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்த ஒரு பதிலையாவது சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி வரும். மகனே, நீ இது வேப்பமர இலை என்றும் அதை மாமர இலை என்றும் சொன்னதே அந்த வடிவத்தை வச்சுத்தான், அதுக்குத்தான் நல்லா அப்படி வச்சிருக்கிறான் என்று அவர் சொல்லிக் கொடுத்தால் அவனுடைய மனதில் அது பதியும். அதுக்கு வேப்ப மரத்தில் இலைய பிச்சு, இப்போ இந்த வாழை மரத்தில் இலைய பிச்சு, சரிதானே, இப்போ இந்த மாமரத்தில் இலைய பிச்சு அதை காய வச்சு புள்ள என்ன செய்யுது, பசுந்த கொப்பியில் ஒட்டிக்கிட்டு கீழே எழுது வேப்ப இலை, மா இலை, வாழை இலை, அந்த இலை, இந்த இலைன்னு எல்லா இலையும் எழுதிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணு. ஒரு வருஷத்துக்கு போகிற திருப்பி கூப்பிட்டு வேப்ப இலையை காட்டி இது என்ன இலைன்னு கேட்டால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்றது புள்ள. இதுக்கு ஒரு படிப்பு தேவை. இப்படி ஒட்டணுமா உட்காந்து ஒட்டினதும் அதுக்கு வெரி குட் கிடைச்சதையும் தவிர அந்த புள்ள அடைஞ்சு கொண்டது வேற எதுவும் இல்லை. இயற்கை தெரியா, சிந்தனை இல்லை. ஏன் இது பச்சையாக இருக்குது, நீ டை போட்டா ஊத்துற, எல்லாம் கேட்கிறான். நம்மிடத்துல நிறைய தோட்டங்கள் உண்டு, நிறைய கனிவர்க்கங்கள் உண்டு. ஒவ்வொரு கனிவர்களும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு கனிவர்களும் ஒவ்வொரு கலர். அல்லாஹ் கேட்கிறான், இவை எல்லாத்துக்கும் நீங்க ஒரே தண்ணியை ஊத்துறீங்களா இல்லாட்டி வேற வேற தண்ணி ஊத்துறீங்களான்னு கேட்கிறேன். சரிதானே? கலருக்காக வேண்டி நம்ம வேற வேற தண்ணி ஊத்தல, சுவைக்காக வேண்டி வேற வேற தண்ணி ஊத்தல. ஊத்தினது ஒரே தண்ணி, வாரது ஒவ்வொரு சுவை, வாரது ஒவ்வொரு கலர். அல்லாஹ் கேட்கிறான், இது எப்படி, யார் உருவாக்கினது என்று. அல்லாஹ்வுடைய புரோகிராமிங் இதெல்லாம், அல்லாஹ் உருவாக்கின அமைப்பு இதெல்லாம். அல்லாஹ்வுடைய அமைப்பை சிந்திக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம், கணிதம், அது இது என்று சொல்லி 1000 பேர் வச்சு இந்த கல்விகளை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்படி யோசிக்கின்ற பிள்ளை அந்த கல்விகளை எல்லாம் அழகாக கற்றுக்கொண்டு போகும். அழகான முறையில் அவர்களிடத்தில் அந்த கல்வி வந்து சேரும். எனவே கல்வி என்பது இந்த மாதிரியான ஒழுங்கமைப்பில் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய வழிகாட்டல். இந்த கல்வி கடைசியில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம்
அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு விசாலமானவன், அவன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், அவனுடைய படைப்பு எவ்வளவு விசாலமானது, அவனுடைய ஆற்றல் எவ்வளவு விசாலமானது. அவன் எஜமானன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய எஜமானா இருப்பானுங்கிறது படித்ததுக்கு பிறகுதான் தெரியும் சகோதரிகளே. நம்ம அடிமைன்றது தெரியும், ஆனால் நம்ம ஒன்றுக்கும் இல்லாத அடிமைதானா என்று தெரிய வாரது படித்ததன் பின்னால தான். அந்த கல்வி நம்மை அடிமைகளாக்க வேண்டும், அவனை எஜமானனாக உயர்த்தி கொண்டே போக வேண்டும், நம்மள் அடிமைகளாக ஆகிக்கொண்டே போக வேண்டும். அடிமைகளாக ஆக ஆக பணிவு வரும், நான் ஒன்றுமில்லாதவன்றது வரும். பட்டங்கள் பதவிகள் பின்னாலே பிரக்கெட்டிலே அதிகரித்து கொண்டு போக போக அவன் நிறைய படிக்கிறான்னு அர்த்தமா இல்லையா? அவனுடைய கல்வியுடைய தகமை கல்வியுடைய அறிவு அதிகரிக்க அதிகரிக்க நான் ஒன்றுக்கும் இல்லாதவன் என்பதை அவன் உணர்ந்து அவன் இன்னும் பணிவுள்ள ஒருவனாக பாதையில் நடமாடுகின்ற அளவுக்கு அவனை அந்த கல்வி மாற்ற வேண்டும். கல்வி பணிவுள்ளவர்களை உருவாக்க வேண்டும். நம்ம கொடுத்த கல்வி யார் உருவாக்கிச்சு? நான் யார் தெரியுமா? டாக்டர். நான் யார் தெரியுமா? லோயர். நான் யார் தெரியுமா? இன்னார். என்ன இப்படி ஒழுங்காக உட்காரணும் எனக்கு முன்னால், நான் வரப்போல என்ன எழும்பி நிற்கல, எல்லாம் எழும்பி நிற்கணும் என்று சொல்கின்ற அளவுக்கு மாற்றுகின்றதா இல்லையா? பணிவு இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு கல்வியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, நாங்கள் எடுத்துக்கொண்டோம், சரி கண்டும் வைத்திருக்கின்றோம், ஆனால் சிந்தித்தால் மடத்தனம் என்பது நமக்கே வழங்கும். கல்வி உயர உயர பணிவு அதிகரித்து கொண்டே போக வேண்டும், பணிந்து இறங்கி போகின்ற தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை கூட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா போதுமானவன். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல கல்வியை கற்று பயனுள்ள கல்வியை கற்று அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதர்களாக போய் சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துஆக்களை சென்று தந்தார். இந்த விஷயத்தில் 2 துஆக்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன்று, பயனுள்ள கல்வியை கேட்டார்கள். இன்னொன்று, பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை தவ, ரிஸ்கன் தய்யிபா, சுத்தமான ரிஸ்கை தந்து விடு, அமலன் முத்தகப்பல, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இபாதத்துகளை அமல்களை எனக்கு தந்து, நான் செய்கிற அமல்களெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளணும், நான் எந்த செயலை செஞ்சாலும் நீ ஏற்றுக்கொள்ளணும், அப்படியான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்து விடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அதில் முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது, அல்லாஹ்